ஹே ஹலோ அம்மி, திஸ் இஸ் பேங்க்டன் தமிழ் ஃபிக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம டேவோட ஒரு ஷார்ட் பார்க்கலாம். அரேஞ்ச் மேரேஜ் வித் மை மொரமாமா. தமிழனை பார்த்து இது சர்ச் பண்ணுறாதீங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஜோனரில் போகும். எடுத்தோடனே மேரேஜ் அப்படி இப்படி இருக்கும்னு நினைக்காதீங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி தான். ஸோ பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி தென் நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாமே சொல்லுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். தென் ஓகேடா, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? வாங்க. ஸோ ஸ்டார்டிங் சீன் ஒரு வில்லேஜ் தான். ஸோ ஒரு அழகான கிராமம். இப்போது அப்படியே தான் அந்த கிராமத்துக்குள்ளே ஒரு வீடை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அந்த வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு அழகாக ஏஞ்சி வரா. அவள் வேறு யாரும் இல்லை, அது நீங்கள் வயன்தான். ஸோ அவள் அப்படியே தான் ஏஞ்சி இப்போது அம்மா ஒரு வழியாக ஏஞ்சாச்சு. சரி அம்மாவை எழுப்போம் அப்படின்ட்டு இப்போது வயன் என்ன பண்ணுறானா, அவங்க அம்மா எழுப்பதுக்காக போகிறா. இப்போ அப்படியே வயன் அம்மா பார்த்துட்டு, வயன்மா அம்மா ஒரு 5 நிமிஷம் படுத்துக்கிறேம்மா அப்படின்றாங்க. அம்மா ஸ்கூல் வேறு இருக்குது, எக்ஸாம் வேறு இருக்குது, எழுந்துறீங்கம்மா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் +2 படிச்சுட்ருக்கீங்க. ஸோ இப்போ உங்கள் அம்மா அப்படியே தான், இல்லை வயன்மா அம்மாவுக்கு தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது, அப்படி படிச்சுட்டேரு, அம்மா வந்துடுறேன் அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. சரி எதா பண்ணுங்கம்மா அப்படின்ட்டு நீ போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சரி போய் படிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ அப்படி தான் காலைல ஒரு 5 மணி இருக்கும். எப்பயும் போல் 5 மணிக்கெலாம் ஏஞ்சிருவீங்க. ஸோ டெய்லியுமே படிப்பீங்க, நீங்கள் ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு நீங்கள். ஸோ இப்போ அப்படியே தான் உங்கள் வீடு ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டுக்கும் ரைட் சைடில் ஒரு விண்டோ இருக்கும், குட்டியான விண்டோ தான். ஸோ நீங்கள் எப்பயுமே அந்த விண்டோ கிட்ட தான் படிப்பீங்க. ஸோ குட்டியோ டேபிள் இருக்குது. இப்போ அதை அப்படியே விண்டோ ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ சில்லுன்னு உங்கள் மூஞ்சில் காற்றடிக்குது. ஸோ நீங்கள் அப்படியே தான் ஓகேன்ட்டு அந்த டேபிளில் அப்படியே உங்கள் புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு படிச்சுட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் இன்னைக்கு மார்னிங்கா, ஸோ அதனால் படிச்சுட்ருக்கீங்க. ஸோ இப்போ உங்கள் அம்மா ஒரு 5 நிமிஷம் கழித்து உங்களுக்கு அப்படியே டீ போட்டு கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் அப்படியே தான் தேங்க்ஸ்மா அப்படின்றீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு சரி சரி படி படி அப்படின்றாங்க. இப்போ அப்படி தான் ஒரு 6 மணி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு உங்கள் புக்ஸ் எல்லாம் எடுத்து அப்படி பேக்கில் வச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே குளிக்கலான்னு போகிறீங்க. அச்சோ நம்ம பெண்ணுக்கு இங்கு போட மறந்துட்டோம் அப்படின்ட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டக்குன்னு ஓடி போய் உங்கள் பேக்லேருந்து உங்கள் பாக்ஸ் எடுக்கிறீங்க. ஸோ எடுத்து பெண்ணு இங்கே இல்லை அப்படின்ட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அங்கே இருக்க இங்கு பாட்டில் எடுத்து இங்கு ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே தான் அதை தொடச்சி அழகாக உள்ளே வச்சுட்ருக்கீங்க. வயன்மா மணி ஆகுது, போய் கூலி என்ன பண்ணிகிட்ருக்க அப்படி உங்கள் அம்மா கேட்குறாங்க. அம்மா பெண்ணில் இங்கு இல்லைம்மா, அதான் போட போனேன் அப்படின்றீங்க. சரி இந்தா சுடு தண்ணி எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. சரின்ட்டு நீங்கள் அப்படி தான் அடுப்பில் சூடாக இருக்குது சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு துணியை பிடிச்சிட்டு நீ போய் அப்படியே ஊற்றிடுறீங்க. ஸோ அப்படியே தான் குளிச்சுட்டு இப்போ அப்படியே வரீங்க. ஸோ யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு அப்படியே வரீங்க. உங்கள் அம்மா தான் அழகாக தலை சீவி விடுறாங்க, ரெட்டை சட்டை பின்னி விடுறாங்க. இப்போ நீங்கள் அம்மா பசிக்குதுமா அப்படின்றீங்க. இந்தா சாப்பிடுன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே சாப்பாடு கொடுக்குறாங்க. சரிம்மா அப்படி சொல்லிட்டு அப்படி தான் நீங்கள் தோசை சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு, வயன்மா சொல்லுமா அப்படின்றீங்க. உன் மாமா பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு உங்கள் அம்மா கேட்குறாங்க. ஸோ உங்கள் அம்மாவுக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மொத்தமாக 2 பசங்க. ஃபஸ்ட்டு பையன் காலேஜ் படிச்சுட்ருக்காங்க டவுனில். ஸோ செகண்ட் பையன் சின்ன பையன், அவன் இப்போ 5th தான் படிச்சுட்ருப்பான். ஸோ அவன் என்ன பண்ணுறான்னு உங்கள் அம்மா உங்கள்கிட்ட கேட்குறாங்க. அவனா கிரிக்கெட் விளாட்றன்ற பேரில் அந்த கிரவுண்டே நாசம் பண்ணுறாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா நீங்கள் படிக்கிற ஸ்கூலில் தான் அந்த பையனும் படிச்சுட்ருக்கான். இப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு, கிரிக்கெட்டை விளாட்றான், இரு எங்கள் அண்ணக்கிட்ட மாட்டி விடுறான் அவனை அப்படின்ற மாதிரி இப்போ உங்கள் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் பெருசாக கண்டுக்கல, நீங்கள் அப்படியே தான் புக் எடுத்து படிச்சுட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாமில், ஸோ அதனால் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே படிச்சுட்ருக்கீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு புக்கை வாங்கி வச்சுக்கிறாங்க. இப்போ நீங்கள் அம்மா என்ன பண்ணுறீங்க, புக்கு கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு, ஏய் ஒன்று சாப்பிடு ஒன்று படி, ரெண்டுத்தையும் பண்ணக்கூடாது, தப்பு வயன் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு உங்கள் அம்மாட்ட தட்டை கொடுத்துட்றீங்க. ஸோ இப்போ உங்கள் அம்மா சரின்னு சொல்லிட்டு புக்கை கொடுத்துட்றாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் உட்காந்து புக்கை படிச்சுட்டே இருக்கீங்க. உங்கள் அம்மா, வயன் மணி ஆயிடுச்சு கிளம்பு, ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குல்ல காலையில் அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஐயோ ஆமாம் சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தான் குடுக்குடுன்னு ஓடிட்டுருக்கீங்க. உங்களோட ஸ்கூல் ஒரு 2 கிலோமீட்டர் தான், நடந்தே தான் போவீங்க. ஸோ பஸ்ஸு அந்தளவுக்கு கிடைக்காது, ரொம்ப குட்டியான கிராமம். ஸோ அந்த கிராமத்தை விட்டு வெளியே வரணும், அது 5 கிலோமீட்டர் ஆகும். அப்போ தான் டவுன் பஸ்ஸை பிடிக்க முடியும். ஆனால் நீங்கள் 2 கிலோமீட்டர் தானேன்னு சொல்லிட்டு அப்படியே தான் நடந்து போயிட்டுருப்பீங்க. இப்போ அப்படியே தான் நீங்கள் போயிட்டே இருக்கும் போது இப்போ ரியா வரா. வயன் என்னடி நடந்து போகும்போது படிச்சுட்டே வர அப்படின்னு ரியா கேட்குறா. இன்னைக்கு எக்ஸாம் இருக்குல்லடி, உனக்கு தெரியாதா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ரியா பார்த்துட்டு, எக்ஸாம் இருக்குதா,
அதுக்குன்னு போகும்போது படிச்சுட்டே போவியா அப்படின்னு ரியா கேட்குறா. ஏய் படித்தா தாண்டி நல்லது அப்படின்ட்டு நீங்கள் மட்டும் இப்படி படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் ரொம்பவே நல்லா படிப்பீங்க. ஸோ அதனால தான் இப்படி படிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ உங்கள் கிளாஸில் நீங்கள் தான் டாப்பர். என்றைக்குமே கிளாஸில் ஃபஸ்ட்டாக வருவீங்க. ஸோ செகண்ட் தேர்ட்லாம் கிடையாது, என்றைக்குமே ஃபஸ்ட்டாக வருவீங்க. ரியா பார்த்துட்டு நானும் ஒன்றை மாதிரி தான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் எனக்கு மட்டும் என்னடி ஃபஸ்ட்டு கிளாஸே வர மாட்டேங்குது அப்படின்றா. அதெல்லாம் பார்த்துக்கலாம் ரியா, கண்டிப்பாக நீனும் ஒரு நாள் வருவ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் படிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ அப்படி தான் இப்போது ஸ்கூலில் வந்துருச்சு. ஸோ இப்போ அப்படியே உள்ளே போகிறீங்க. ஸோ காலையில் ஸ்பெஷல் கிளாஸ் தான். ஸோ நீங்கள் நல்லாவே கவனிக்கிறீங்க. ரியாக்கெலாம் தூக்கம் வருது. ஸோ நீங்கள் அப்படி தான் கவனிச்சுட்டு இப்போ அப்படி தான் ஒரு பிரேக் டைம் போல் விடுறாங்க, ஒரு 15 மினிட்ஸு. அந்த பிரேக்கில் கூட உட்காந்து ஸ்நாக்ஸ்லாம் கிடையாது, யார் கூட பேசுகிறதும் கிடையாது. உட்காந்து ஓரமாக உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்க. ரியாவே பார்த்துட்டு பையன் போதும்டி வாடின்றா. ஆனால் நீங்கள் இல்லை அப்படி சொல்லிட்டு உட்காந்து படிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ அப்படிதான் ஒரு பெல் அடிக்கிறாங்க. அந்த பெல் அடிச்சா நீங்கள் நேராக அசம்பிளிக்கு வந்தாகணும். சரின்னு சொல்லிட்டு இப்போ அப்படிதான் புக்ஸ் எல்லாம் வச்சுட்டு இப்போ நேராக அசம்பிளி அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அது ஒரு 15 மினிட் போகுது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸ்க்கு வந்து உட்காந்து படிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ ஒரு 9 o'clock போல் அப்படிதான் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, 9 to 12. ஸோ இப்போ நீங்கள் அப்படிதான் எக்ஸாம்ஸில் செம்மையாக பண்ணிட்டு இருக்கீங்க. ரியாலா இப்போ உங்களை பார்த்து அவள் பெட்டு கேட்டுட்ருக்கா. நீங்கள் அதை தர முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே தான் அந்த எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபைனலி 12 o'clock ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் அப்படியே தான் உட்காந்துருக்கீங்க. ஸோ உங்கள் பேப்பர்லாம் செக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ கோடு போடணும் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாமே முடிச்சுட்டு அப்படியே மிஸ்கிட்ட பேப்பரை கொடுத்துட்டீங்க. இப்போ ரியாலாம் மேம் 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 ஒரு 5 நிமிஷம் அப்படின்றா. ஆனால் அவங்க கொடுக்காம பிடிங்கிட்டு போயிட்டாங்க. ரியாலாம் பாவம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ நீங்கள் ரியாவை போய் சமாதானப்படுத்துறீங்க. அவள் அழுதுகிட்டே போடி இதுவும் போச்சு, இதுக்கப்புறம் நான் வெளியூருக்கு போக முடியாது, இவ்வளோ கம்மியாக மார்க் எடுத்தா எப்படி வெளியூரில் வேலை கிடைக்கும் அப்படின்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. ரியா ஃபீல் பண்ணாதடி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ரியாலாம் அடங்கவே மாட்டேங்கிறா, ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுட்ருக்கா. ஸோ இப்படி நீங்கள் சமாதானப்படுத்திட்டீங்க. ரியா பார்த்துட்டு எப்படி வாயன் உன்னால் மட்டும் இவ்வளோ நல்லா படிக்க முடியுது, நான் விட்டு தான் அடிக்கிறேன், இருந்தாலும் மார்க் எனக்கு வர மாட்டேங்குதே அப்படின்னு அவள் கேட்குறா. நீங்கள் ரியா இங்கே பாரு, நான் என்றைக்குமே படிக்கிறேன் நீ சொல்கிறல்ல, நான் படிக்க மாட்டேன்டி. நான் வாயை மூடிட்டு அமைதியாக அந்த நோட்ஸ் பார்த்துட்ருப்பேன். ஏன் ஏன் அப்படி பார்க்குற? என்றைக்குமே வாயால் சொன்னாதான் பிரெயினுக்கு கேட்கும்னு சொல்லுவாங்க, நீ என்ன புதுசா அப்படின்னு ரியா கேட்குறா. அப்படி கிடையாது, நம்ம எந்த அளவுக்கு அதை ஃபோக்கஸ் பண்ணுறோன்றது தான் மெயின். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? இப்போது முன்னாடி ஒரு புக் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதில் இருக்க பேஜஸ் ஒரு ஃபஸ்ட் பேஜ் மட்டும் நீ எவ்வளோ நேரம் பார்த்துட்டு கரெக்டாக மனப்பாடமாக சொல்லுவ அப்படின்னு இப்போ நீங்கள் கேட்குறீங்க. அவள் யோசிச்சு மேபி ஒரு 10 minutes ஆகும்டி ஒரு பேஜை ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணணும்னா அப்படின்னு ரியா சொல்கிறா. இப்போ நீங்கள் அவ்வளோ நேரம் எதுக்குடி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ எவ்வளோ நேரம் அப்படின்னு ரியா கேட்குறா. எனக்கெல்லாம் 3 minutes போதும். நான் அது எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது தானே மெயின். நீ 10 minutes உட்காந்து அந்த மனப்பாடம் பண்ண போறியா? இங்கே பாருயா, என்றைக்குமே ஒரு விஷயத்த மனப்பாடம் பண்ணாத, புரிஞ்சுக்கோ, தென் ஃபோக்கஸ் பண்ணு. என்றைக்குமே ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அது நம்ம மெமரியில் ஸ்டோர் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ரியா எனக்கு இப்போ தாண்டி புரியுது நான் பண்ணுற தப்பு என்னன்னு. நான் இத்தனை நாள் ஒரு பேராகிராஃபை மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு அதோட அர்த்தம் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புரியாதுடி. நல்ல வேலை பப்ளிக் எக்ஸாம் வரதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். பரவாயில்ல, நான் நாளையிலேருந்து உன் வீட்டுக்கு வந்துடுறேன், 2 பேரும் படிப்போம் என்ன அப்படின்னு ரியா கேட்குறா. இப்போ நீங்கள் சரி ஓகேடி அப்படின்னு நம்ம நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ரியா நீங்களும் அப்படியே தான் சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ லஞ்ச் பிரேக்கும் வந்துருச்சு. ஸோ அப்படி தான் லஞ்ச் பிரேக் நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் அவளுக்கு நிறையா அட்வைஸ் பண்ணுறீங்க, இப்படிலாம் படிக்கணும், ஏன்னா 12th, ஸோ அதனால் இப்படிலாம் படிக்கணும் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ டைமில் அப்படியே ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு ஃபைன் டைம் இப்போ நீங்களும் ரியாவும் அப்படியே தான் கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னும் ஒரு 2 daysக்கு அப்புறம் எக்ஸாம் தான். ஸோ அடுத்த எக்ஸாம், ஸோ அதுக்காக அவங்க மேம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கவனிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபைனலி இப்போது ஸ்கூலும் ஓவர் ஆகிடுச்சு. இப்போ நீங்களும் ரியாவும் அப்படி தான் உங்கள் வில்லேஜுக்கு அப்படி நடந்தே போயிட்டுருக்கீங்க. ஸோ அந்த ஸ்கூலில் நிறைய வில்லேஜ் பசங்க தான் சேர்ந்துருப்பாங்க, சிட்டி பசங்களாம் அங்கே யாரும் கிடையாது. ஸோ இப்போ அப்படியே தான் நீங்களும் ரியாவும் பேசிகிட்டே அப்படியே வந்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ரியா பார்த்துட்டு வயன் இன்னைக்கு ஈவினிங் வேணா உன் வீட்டுக்கு வரவா அப்படின்னு ரியா கேட்குறா. நீங்கள் ரியா நீ எப்போ வேணால் என் வீட்டுக்கு வரலாம், நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன். ஸோ அந்த டைமில் நம்ம எடுத்து படிப்போம் என்ன அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ரியாவும் ஓகேன்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அவளோட வீட்டுக்கு போயிருப்பான். நீங்களும் உங்கள் வீட்டுக்கு போயிருப்பீங்க. உங்கள் அம்மா பார்த்து எக்ஸாம் எப்படி பண்ணணுன்னு கேட்குறாங்க. சூப்பராக பண்ணம்மா,
சரின்னு சொல்லிட்டு அப்படியே தான் நீங்க அப்படி உட்காந்துருக்கீங்க. இப்போ உங்க அம்மா சும்மா ஏதாத்தமா ஸ்வீட் செஞ்சிருப்பாங்க, இது அத்தை வீட்டுல கொடுத்துருன்றாங்க, அதாவது உங்க அம்மாவோட அண்ணன் வீட்டுல கொடுத்துருங்க அப்படின்ற உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்க அப்படிதான் யூனிஃபார்ம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே நீங்க அதை எடுத்துட்டு போறீங்க. ஆக்சுவலி அது ஒரே ஒரு ஸ்ட்ரீட் தாண்டி தான் இருக்கும் அவங்களோட வீடு. ஸோ இப்போ உங்க மாமா வீட்டுக்கு போறீங்க, அங்க உங்க மாமா இல்ல. சரின்னு சொல்லிட்டு அப்படி உள்ள போறீங்க. அந்த குட்டி பையன் வரான், அவன் உங்களை பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். நீங்களும் என்னடா என்ன பார்த்து என்ன முறைக்கிற அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. எங்க அம்மா கிட்ட மாட்டி விட்டுட்ட தானே நீ அப்படின்னு அவன் சொல்றான். இப்போ நீங்க சிரிச்சுக்கிட்டே என்ன படிக்க சொன்னா கிரிக்கெட் விளையாண்டுருக்கல்ல அதான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்போ எதுக்குடி என் வீட்டுக்கு வந்த அப்படின்னு அவன் கேட்குறான். அம்மா ஸ்வீட் கொடுக்க சொன்னாங்க அதான் வந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸ்வீட்டா? என்ன ஸ்வீட்டு தெரியலையே, நானே இன்னும் சாப்பிட்டு பார்க்கல. நான் உனக்குலாம் கொடுக்க மாட்டேன், நான் அத்தைக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போகிறீங்க. இப்போ அவன் என்ன பண்ணுறானா, ஓ அப்படியா, இப்போ நான் பிடுங்கிட்டு போயிட்டேன் நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் உங்கள் கையில் இருந்து பிடுங்கிட்டான். நீங்கள் ஏய் ஓடாதுடா அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே தான் அவன் பின்னாடி ஓடிட்டுருக்கீங்க. ஸோ அப்போ தான் உங்கள் மாமா வந்திருப்பாங்க. ஸோ இப்போ அவன் அப்படியே ஓடிட்டே இருந்திருப்பான். டக்குன்னு காலில் தடுக்கி அவன் அப்படியே விழுந்துட்டான். ஸோ விழுந்தோடனே அவன் காலிலேருந்து செம்ம ப்ளீடிங் ஆகிட்டுருக்கு. நீங்கள் போய் என்ன எதுன்னு போய் பார்க்குறீங்க. அவன் அழுதுகிட்டே இருக்கான். வயன் என்னை தள்ளே விட்டுட்டல நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுட்டு இருக்கான். ஏய் நான் தள்ளல, நீ ஏதோ அந்த கல்லை தடிக்க விழுந்துட்ட தூப்பர் அப்படின்னு அந்த பார்த்தாங்க கல்லை காணும். இப்போ நீங்க இல்லை நான் தள்ளலடா அப்படின்றீங்க. ஆனால் அவன் நம்பாம நீ தான் பின்னிலேருந்து தள்ளி விட்டுட்ட, யாரு காலில் வலிக்குது அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ சைடில் பார்க்குறீங்க அந்த ஸ்வீட் அப்படியே கீழே விழுந்துருச்சு. நீங்கள் அப்படியே தான் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போ உங்கள் அத்தை என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்திருப்பாங்க. பார்த்தா இந்த மாதிரி உங்கள் தம்பி அப்படி கீழே விழுந்து அழுதுட்டு இருக்கான். அப்போதான் அவங்க மாமா வந்திருப்பாங்க. அவங்க பார்த்துட்டு தம்பி என்னடா ஆச்சு அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த மாமா வராங்க. நீங்கள் கல் தடிக்க விழுந்துட்டான் மாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னது கல்லை தடிக்க விழுந்துட்டானா, இங்கே கல் எதுவும் இல்லையே அப்படின்னு அவங்க மாமா சொல்கிறேன். இல்லை மாமா கல்லை தடிக்க தான் விழுந்தான் அப்படின்னு நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க. உங்கள் அத்தை கட்டு போட்டுட்ருக்காங்க. இப்போது அந்த தம்பி பார்த்துட்டு இல்லை வாயின் அக்கா தானே தள்ளி விட்டாங்க, கல் எங்கேயுமே இல்லையே, அந்த அக்கா தான் பின்னாடி தள்ளி விட்டாங்க என்னை பிடிக்கிறேன்னு அப்படின்னு அந்த தம்பி சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் ஏய் நான் தள்ளலடா, கல் தண்டை தடிக்க விழுந்துட்டு என்ன தள்ளல அப்படின்னு வாயின் இவ்வளோ சொல்கிறா. இப்போ மாமாவுக்கு செம காண்டாயி வாயினை ஒரு ஸ்லாப் பண்ணிடுறாரு. வயன்லாம் எதிர்பார்த்துக்கவே மாட்டா. மாமா அப்படின்னு நீங்கள் கூப்பிட்றீங்க. ஏய் எதுக்குடி என்ன மாமா கூப்பிட்ற, இப்போது இந்த ஸ்வீட் வந்து கொடுக்கணும், இந்த தலையெடுத்து எழுதியிருக்க பையனை தள்ளி விட்டுட்டு சரிடா வா உள்ளே போகலாம், ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு உங்கள் மாமா துடிக்கிறாரு. ஏன்னா உங்கள் மாமாவுக்கு அவங்க சின்ன பையனா ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்கள் அத்தை உங்களை சம்மந்தப்படுத்துகிறாங்க. ஆனால் உங்கள் மாமா இங்கே பாரு, இதுக்கப்புறம் நீ என் வீட்டுக்கு வந்த நடக்கிறதே வேறையாயிடும் பார்த்துக்கோ அப்படின்னு உங்கள் மாமா சொல்லிட்டு போகிறாங்க. உங்களுக்குலாம் ஒன்றும் புரியல. ஏன் மாமா இப்படி பேசுகிறார், நேற்றுலாம் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தவர், இன்றைக்கே அப்படி பேசுகிறான்னு உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. உங்கள் அத்தை ஒயன்மா மன்னிச்சிருமா தெரியாமா எல்லாத்த பரவாயில்ல நான் போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் அரை வாங்கின கையோட அழுதுகிட்டே உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. உங்கள் அம்மா பார்க்குறாங்க. ஒயன் என்னமாச்சு அப்படின்னு உங்கள் அம்மா கேட்குறாங்க. நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் நீங்கள் உங்களோட ரூமுக்கு போய் அழுதுட்ருக்கீங்க. உங்கள் அம்மா ஏன் ஒரு மாதிரியாக இருக்கா, சரி ஏதாவது விளாண்டுருப்பான்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்து கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் கதறி கதறி அழுதுட்ருக்கீங்க. உங்கள் மாமா ஒரு வேர்டு சொல்லியிருப்பாரு, படிக்காமல் அங்கே இங்கே சுற்றிட்டு இருக்கியா அப்படின்லாம் உங்கள் மாமா கேட்டிருக்காரு. இதில் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு ரொம்ப அழுகழுகையாக வருது. கொண்டா கழிச்சு இப்போ டோர் நாக் ஆக்குற சவுண்ட் கேட்குது. சரின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா தான் போய் பார்க்குறாங்க. பார்த்தா உங்கள் அப்பா தான், அவரும் ரொம்ப கோபத்தில் வராரு. உங்களுக்குலாம் ஒன்றும் புரியல. ஸோ நீங்கள் இப்போ அப்படிதான் அப்பா என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு உங்கள் அப்பா பார்த்து கேட்குறீங்க. உங்கள் அப்பா பார்த்துட்டு உன் மாமா பண்ண வேலைக்கு அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா கத்திட்டு இருக்காரு. இப்போ உங்கள் அம்மா வந்துட்டு என்னங்க என்னாச்சு அப்படின்னு உங்கள் அம்மா கேட்குறாங்க. நீங்களும் அப்படி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏய் உன்னை என்னடி பண்ணி வச்சுருக்கான், லோன் கொடுக்க கூட துப்பில்லடி உன் அண்ணனுக்கு, எவனோ தெரியாதவனுக்கு லோனை கொடுத்து இப்போ அவன் கண்ணு தெரியாமல் ஏதோ ஒரு ஊரில் போயிட்டான். இப்போ லோனுக்கு நான் எங்கே போவேன், அது ஏன் பண்ணும்டி, 5 லட்ச ரூபா பையனுக்கு சேர்த்து வச்சேன்டி. அந்த 5 லட்சம் அவளுக்கு பின்னாடி ஃபியூச்சரில் நகை வாங்கணும்னு. உன் அண்ணன் என்ன பண்ணா, என் ஃப்ரெண்டுக்கு 5 லட்சம் தேவைப்படுது வேணும் அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டு போனான்ல. இப்போ அவன் எந்த ஊரில் இருக்க, எங்கள் ஊரை அட்ரஸே தெரியாமல் போயிடுச்சு. இப்போ அந்த 5 லட்சத்துக்கு நான் எங்கே போவேன்
அதை திரும்பி உன் அண்ணன்கிட்ட கேட்குறேன், அதெல்லாம் பார்த்துக்கலாம், திரும்ப 5 லட்சம் வந்துடும் அப்படின்றான். ஏய், உழைச்சண்டி, வயல்ல வேலை செஞ்சு உழைச்சேன். உன் அண்ணன் ஈஸியாக சொல்கிறான் பாரு. எனக்கு தெரியாது, 5 லட்சம் எனக்கு வேணும். உன் அண்ணன் கட்டுறானோ இல்லையோ, அவனோட ஃப்ரெண்டு கொடுக்குறானோ இல்லையோ, எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு 5 லட்சம் வேணும்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா டென்ஷனாக கத்திட்டு இருக்காரு. இப்போதான் உங்களுக்கு புரியுது. ஸோ உங்கள் மாமாக்கும், அதாவது உங்கள் அம்மாவோட அண்ணனுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் என்ன சண்டைன்னு. அப்பா, அதுக்கு ஏன்ப்பா இப்போ நீங்கள் ஒயன்மா, அவனுக்குலாம் அது புரியாது, நீ சின்ன பிள்ளை, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இப்போ உங்கள் அப்பா உங்கள் கண்ணத்தை பார்க்குறாரு. பெருசாக அரைஞ்ச மாதிரி செவந்து போயிருக்கு. ஒயன்மா, என்னாச்சு இது கண்ணத்தில் அப்படின்னு உங்கள் அப்பா கேட்குறாரு. அதில் லைட்டாக கையோட அச்சு பதிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் அது ஒன்றும் இல்லைப்பா, கொசு வந்துச்சா, நான் வேகமாக அரைஞ்சிட்டேன், அதான் கை பதிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லையே, இது பெரியவங்க கை மாதிரி இருக்கு, ஏன் நான் கூட உன்னை இப்படியெல்லாம் அரைஞ்சது இல்லையே அப்படின்னு நீங்கள் அழ ஆரம்பிச்சிடுறீங்க. ஒயன்மா, யார் அரைஞ்சா உன்னை சொல்லு, யார் அப்படின்னு உங்கள் அப்பா கேட்குறாரு. நீங்களும் நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. உங்கள் அப்பாவுக்குலாம் செம காண்டாயிடுது. எவ்வளோ தைரியம் வந்து ஏன் பொண்ணு மேலே அவன் கை வைப்பான், இன்னைக்கு நானும் அவனை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அப்படி கடுப்பில் போகிறேன். நீங்கள் உங்கள் அப்பா கை பிடிச்சிட்டு, அப்பா வேணாப்பா வேணாப்பா மாமா விட்டுருங்கப்பா, அவர் தெரியாத திரும்ப கோவத்தில் பண்ணியிருப்பாரு, அதுக்குன்னு வயசு பொண்ணு மேலே கை வைப்பான் அவன் அப்படின்னு உங்கள் அப்பா கேட்குறாரு. அப்பா வேணாப்பா ப்ளீஸ்ப்பா விட்டுருங்கப்பா, வேணாப்பா பிரச்சனை பெருசாக்க வேணாப்பா அப்படின்னு நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவும் தான், வேணாங்க ப்ளீஸுங்க விட்டுருங்க, ஏதோ அண்ணா என்ன தெரியாமல் பண்ணான், அதுக்கு வயசு பொண்ணு மேலே, என் பொண்ணு மேலே என்ன இப்படி கை வச்சது கிடையாது, அவன் இப்படி வைக்கலாம், யார் மாமக்காரனா, என்ன வேணா பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா இப்போ அப்படிதான் உங்கள் மாமாவோட வீட்டுக்கு போய் கதவை தட்டிட்டு இருக்காரு ரொம்ப வேகமா. இப்போது உங்கள் அத்தைலாம் பயந்துட்டு சரின்னு சொல்லிட்டு போய் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. அதான் இப்போ உங்கள் அப்பா கானில் நின்றுட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா அப்படி பின்னாடியே ஓடி வந்திருப்பாங்க, நீங்களும் தான். ஸோ இப்போ அப்படி பார்க்குறீங்க, எங்க உன் புருஷன் அப்படின்னு உங்கள் அப்பா கேட்குறாரு. அண்ணா நீங்களா, உள்ள வாங்கண்ணா அப்படின்னு உங்கள் அத்தை கூப்பிட்றாங்க. எனக்கு உன் வேண்டியது உன் புருஷன்தான், எங்க அவன் அப்படின்னு உங்கள் அப்பா கத்துறாரு. இப்போ உள்ளேருந்து உங்கள் மாமா வந்து என்ன வேணும் அப்படின்னு டேய், எவ்வளோ தைரியம் வந்து என் பொண்ணு மேலே கை வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா போய் உங்கள் மாமாவோட சட்டையை பிடிச்சி கேட்குறாரு. ஏய் கையோடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமா இவ்வளோ கேட்குறாரு. ஆனால் உங்கள் அப்பா, என் பொண்ணு மேலே ஏன்டா கை வச்ச, ஏன்டா என் பொண்ணு மேலே கை வச்ச, உனக்கு என்னதாட்ட பிரச்சனை, என் பொண்ணு மேலே எப்படா உனக்கு கை வைக்க தோணுச்சு, அவள் வயசு பொண்ணு தானே அவ அப்படின்ட்டு உங்கள் அப்பா கத்திட்டு இருக்காரு. நீங்கள் வேணாப்பா விட்டுருங்கப்பா அப்படின்னு நீங்கள் இவ்வளோ பெக் பண்ணுறீங்க. உங்கள் அப்பா, வயன்மா இதெல்லாம் சரிப்பட்டு வராது, ஏய் சொல்லிட்டு வாடி உன் அண்ணங்கிட்ட, அதுக்கப்புறம் இவனுக்கும் எனக்கும் எந்த உரமும் இல்லை அப்படின்னு உங்கள் அப்பா கத்துறாரு. நீங்கள் அப்பா என்னப்பா பேசுகிறீங்க அப்படின்னு இப்போ நீங்கள் அப்படி தான் கேட்குறீங்க. உங்கள் அப்பா பார்த்துட்டு, வயன்மா இவங்க உறவே வேணாம் அப்படின்னு இப்போ உங்கள் அப்பா சொன்னானே. உங்கள் அத்தை, அண்ணா புரிஞ்சுக்கோங்கண்ணா, அவர் தெரியாதனமா ஏதோ பண்ணிட்டாருண்ணா. பக்கத்தில் என்னம்மா பண்ணிட்டு இருந்த, பக்கத்தில் தானே இருந்த வயன் பக்கத்தில், என்னதான் பண்ண, புருஷன் ஏதாவது கேள்வி கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அப்படிதான் சத்தம் போட்டுட்டு அப்படி மட்டும் வெளியே போயிட்டாரு. உங்கள் மாமா பார்த்துட்டு, போங்க போங்க எங்கே வேணா போங்க, போய் என்ன பண்ண போறீங்க, என்ன இருந்தாலும் வந்து தானே ஆகணும், என்ன இருந்தாலும் என் வயலில் தானே வேலை செய்வீங்க, பார்த்துக்கலாம், வேலையை விட்டு தூக்கிடுறேன் அப்படின்ற மாதிரி உங்க மாமா பேசிட்டு இருக்காங்க. இப்போ உங்கள் அப்பா பார்த்துட்டு, ஏய் என்னடா பேசுனா அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா போய் மறுபடியும் போய் உங்கள் மாமா போட்டு அடித்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த நைட் அப்படி தான் போயிருக்கும். இப்போ உங்கள் அப்பா பார்த்துட்டு, இனிமேல் உங்கள் உறவே எங்களுக்கு வேணாம் அப்படின்னு உங்கள் அப்பா சொல்லிட்டு வந்திருப்பாரு. ஸோ உங்கள் மாமா பார்த்துட்டு, எனக்கு மட்டும் உங்கள் உறவு வேணுமா, வாங்கயா அப்படின்ற மாதிரி ரொம்ப கீழ்த்தனமா. ஏன்னா உங்கள் மாமா உங்களோட அத்தையை டவுன்லேருந்து தான் கல்யாணம் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால் கொஞ்சம் வசதி அதிகம், ஆனால் நீங்கள் வசதி கம்மி தான். ஸோ நீங்களே உங்கள் மாமாவோட வயலில் தான் வேலை செஞ்சிட்ருக்கீங்க. ஸோ அதனால தான் உங்கள் மாமா இப்படி ஹைப்பாக பேசிகிட்டு இருக்காரு. உங்களுக்குலாம் காண்டாயி, மாமா அப்பாவை பற்றி என்ன பேசுகிறீங்க மாமா, ஏன் எங்களால் பெரிய ஆளை வர முடியாதா, வந்து காட்டுரு மாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஐயன் நீ சின்ன பொண்ணு, ஆனால் நீ என் பையன் மேலே கை வச்சிட்டல, உனக்கு இருக்கு வயன் அப்படின்ற மாதிரி உங்கள் மாமா சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மாமா, நேத்தெல்லாம் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தேன், இன்னைக்கு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. எப்படி என் பையனை தள்ளி விட்ட, உங்களுக்கு தான் எங்களை கண்டாலே உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, நாங்கள் நல்லா வசதியாக வாழ்கிறோன்னு உங்களுக்கு பிடிக்கல தானே அப்படின்னு உங்கள் மாமா தப்பாக பேசுகிறாங்க. உங்கள் அப்பாக்கெல்லாம் முடியல இந்த வேர்டெல்லாம் கேட்கும் போது, என்னமோ பொறாமப்படுற மாதிரி இருக்கோ அப்படின்ற மாதிரி அவர் கில்ட்டி ஆகி அவர் அப்படியே வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு, டேய் நீலாம் நல்லா இருக்க மாட்டேடா, எப்படி வாழ்ந்த மனுஷனை எப்படி ஆக்கிட்டல, நீலாம் நல்லா இருக்க மாட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்திருப்பாங்க. போடி போ போ புருஷன் கூட போ போ பொண்ணையும் கூப்பிட்டு போ
அப்படின்ற மாதிரி உங்கள் மாமா சொன்னோன்னே நீங்கள் அப்படிதான் அப்படி போயிருப்பீங்க அந்த வீட்டை விட்டு. ஸோ இவ்வளோ பெரிய ஃபைட்லாம் நடந்திருக்கும் உங்களுக்கும் உங்கள் அம்மாவோட அண்ணன் ஃபேமிலிக்கும். இந்த மாதிரி ஃபைட்லாம் போயிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அப்படிதான் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. உங்கள் அப்பாக்கெல்லாம் முடியல, அவர் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. ஏன்னா என்னமோ அவங்க மேலே பொறாமப்படுற மாதிரியும் அந்த வேர்டெல்லாம் கேட்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்கள் அப்பாவுக்கு. ஸோ இப்போ நீங்கள் அப்பா நீங்கள் எதுவும் கஷ்டப்படாதீங்கப்பா, நீங்கள் இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டீங்களேப்பா, ப்ளீஸ்ப்பா பழையபடியே இருங்கப்பா அப்படின்னு நீங்கள் இவ்வளோ கெஞ்சுறீங்க. ஆனால் உங்கள் அப்பாவில் அந்த இடத்துலேருந்து வர முடியல. ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்காரு. ஸோ நீங்கள் இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் எக்ஸாம் செம்மையாக பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி மாமா நம்மளை பற்றி இப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம பெரிய ஆளாய் வந்து காட்டணும்னு சொல்லிட்டு தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ எப்படி இயர்ஸ்லாம் ஸ்கிப் ஆகிடுச்சு. ஃபைனலி உங்கள் 12th நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணணும். ஸோ அதனால் உங்கள் அப்பா அவருக்கு சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் வச்சு உங்களை சிட்டிலே ஒரு பெரிய காலேஜை சேர்த்து விடுறாரு. நீங்கள் அப்பா இங்கே ஏன்பா நீ படித்து பெரிய ஆளா வாமா, அது போதும் அப்பாவுக்கு, அவன் முன்னாடி பெரிய ஆளாய் காட்டணும், புரியுதா அப்படி உங்கள் அப்பா சொல்கிறார். சரிப்பான்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த காலேஜ் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஸோ ரியாவும் அப்படி தான் அவளும் ஜாயின் பண்ணியிருப்பா. ஸோ இப்போ நீங்களும் ரியாவும் தான். ஸோ டவுன் பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரியாவோட அப்பா அம்மா அங்கே நிற்கிறாங்க, உங்கள் அம்மா அப்பா எல்லாம் இங்கே நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. தூரத்துலேருந்து உங்கள் அத்தை வராங்க. பட் ஆனால் நீங்கள் உங்கள் அத்தையை மதிக்கவே இல்லை. நீங்கள் மட்டும் அப்படி போயிட்டே தான் இருக்கீங்க. உங்கள் அத்தை பயன்மா அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஏன்னா உங்கள் அத்தைக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அதனால தான் மனசு கேட்காம அவங்க வந்திருப்பாங்க. நீங்கள் இப்போ சிட்டிக்கு போக போகிறீங்க. ஸோ எப்படியோ ஒரு 3-4 வருஷம் இல்லைனா கண்டிப்பாக ஏதாவது லீவ் விட்டால் தான் வருவீங்க ஊருக்கு, பார்க்க முடியாதுல்ல. ஸோ நீங்கள் அப்படி தான் இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. உங்கள் அத்தை வந்து டாட்டா சொல்கிறாங்க. பட் ஆனால் நீங்கள் கண்டுக்காம அப்படி தான் அந்த டவுன் பஸ்க்குள்ளே உள்ளே போயிட்டீங்க. இப்போ ரியா உங்கள் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கா. ஸோ அப்படி தான் அந்த பஸ் கிளம்புது. உங்கள் அம்மா அப்பாக்கெலாம் டாட்டா சொல்லிவிட்டு அப்படி நீங்கள் கிளம்பியிருப்பீங்க. ஸோ ஃபைனலி ஒரு மார்னிங் டைம் போல் நீங்கள் சிட்டி வந்துட்டீங்க. ஸோ அப்படியே தான் நடந்து போயிட்டே இருக்கீங்க. காலேஜ் அட்ரஸும் தெரிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் அப்படியே தான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நேராக எங்கே வந்திருப்பீங்கன்னா உங்களோட புது காலேஜுக்கு வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் அப்படி தான் என்ட்ரு ஆகுறீங்க. ஸோ சைடில் பசங்க இருக்கானுங்க, அவனுங்களாம் சீனியர்ஸ். ஸோ அவனுங்களாம் உங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே அதெல்லாம் கண்டுக்காமல் நீங்கள் மட்டும் அப்ளிகேஷன்லாம் கொடுக்குறீங்க. ஸோ அவங்கள ஓகேன்னு மேம் உள்ளே வாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போ அப்படி தான் காலேஜோட சென்டர் ஆஃப் த காலேஜ் நீங்கள் நிற்கிறீங்க. புரியா பார்த்துட்டு ஏய் வயன் இவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்காடி, நான் கூட கம்மியாக இருக்கும்னு நினச்சேன். சிட்டிலே பெரிய காலேஜ் போல், பசங்க எத்தனை பேர் இருக்காங்க பாரு, மேபி ஒரு 3 or 4,000 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்டி அப்படின்ற மாதிரியா சொல்லிட்டு இருக்கா. ஏய் இதுக்கே வாயை பொழக்காத, கிளாஸில் எவ்வளோ பேர் இருப்பாங்களோ. சரி வா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு நீங்களும் உங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு வரீங்க. ஸோ அங்கே பசங்க பொண்ணுங்க எல்லாம் ஜாலியாக திமிரா பேசிகிட்டு இருக்கா. அவங்களும் நியூ தான். ஸோ நீங்கள் அப்படி தான் உங்களோட பெஞ்சில் போய் உட்காரிங்க. ஸோ பார்க்குறீங்க ரொம்ப அழகாக இருக்குது காலேஜ். ஏன்னா நியூ காலேஜ், தென் வந்து சிட்டி. ஸோ உங்களுக்கு எல்லார்ட்டையும் எப்படி பேசணும்னு தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் கூட கம்யூனிகேட் நல்லா பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்க பெஞ்ச் தென் பின்னாடி இருக்க பெஞ்செல்லாம் வந்து உங்கள்கிட்ட பேசி பேர்லாம் கேட்டுக்கிறாங்க. அவங்க எல்லாருமே சிட்டி கேர்ள்ஸ் தான். நீங்கள் மட்டும் தான் வில்லேஜ்லேருந்து வரீங்க. அவங்க பார்த்துட்டு நீங்கள் என்ன வில்லேஜ்லேருந்து வரீங்களா, ரொம்ப அழகாக தான் இருக்கீங்க அப்படிலாம் அந்த பொண்ணுங்க சொல்லுது. அங்கே நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு நல்லா ஃப்ரெண்டானது ரிதமும் அப்புறம் ஜாயின்ற ஒரு பொண்ணு தான். ஸோ 2 பேருமே கிளாஸ்க்கு இப்போ தான் புதுசு. அவங்களும் உங்களை மாதிரி தான். ஸோ வேறு ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு வந்திருப்பாங்க. ஸோ இந்த காலேஜுக்காக நீங்கள் அப்படி தான் அந்த பொண்ணுங்க கூடலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த ரிதம் தென் ஜாய் கூடலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. அவங்க உங்களோட பெஞ்ச்மேட் தான். ஸோ அப்படி தான் எல்லாரும் கூட பேசிகிட்டு இருக்கீங்க. தென் நம்ம மேமும் வராங்க. ஸோ அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ எல்லாருமே உங்கள் பேர்லாம் கேட்டுட்டுலாம் ரொம்பவுமே சிரிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லாம் கண்டுக்கவே இல்லை. நீங்கள் மட்டும் உங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ டைம்லாம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. ஒரு ஃபைன் டைம் அப்போது ஒரு கொஞ்சம் பிரேக் டைம் கிடைக்குது. நீரியாவும் ஏய் வாடி சீனியர்ஸை போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே அப்படியே தான் ரியா சொல்லிட்டு இருக்கா. ஏய் சீனியர்ஸ் எதுக்கடி பார்க்கணும், ஏய் பின்ன என்ன, சீனியர்ஸ் தான் நமக்கு நல்லா கிடைப்பாங்க வா அப்படின்னு உங்களை பிடிச்சி இழுக்கும் போது டக்கு நீங்கள் ஒருத்தவங்களை இடிச்சிடுறீங்க. அந்த பர்சனோட ஸ்பெட்ஸ் அண்டு ஃபோனு கீழே விழுந்துடுது. நீங்கள் ஐயோ சாரி அப்படின்னு நீங்கள் அதை எடுத்து கொடுக்க போகிறீங்க. அந்த பர்சன் உங்களை பார்த்துட்டு ஃபைன் அப்படின்ட்டு அந்த பர்சன் அப்படி தான் அதை எடுத்துகிட்டு கண்ணாடி மாட்டிட்டு அவர் மட்டும் உங்களை எதுவுமே தேங்க்யூலாம் சொல்லவே இல்லை. நீங்கள் ஃபோன் எடுத்து கொடுத்துருப்பீங்க, தேங்க்யூலாம் சொல்லவே இல்லை. அந்த பர்சன் மட்டும் திமிரா போயிருப்பாங்க. நீங்கள் யாருடிவா தேங்க்யூ கூட சொல்ல மாட்டேங்கிறோம் அப்படின்னு ரியா சொல்கிறா. இப்போ நீங்கள் ஆமாண்டி வினோதமாக தான் இருக்காங்க, ஏய் ஒரு சீனியராக இருக்குமோ அப்படின்ற மாதிரி இங்கே ரியா சொல்லிட்டு இருக்கா. மேபி இருக்கலாம்டி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவனே தான் பார்த்துட்ருக்கீங்க. அவன் மட்டும் அவங்க கேங் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். சரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தான்
ஏங்கயா போட்டோம் அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் ரியா கூட தென் ரிதம் கூட தென் ஜாய் கூட அப்படியே 4 பேரும் அப்படி போயிருப்பீங்க. ஸோ உங்கள் ஹாஸ்டலுக்கு போகணும். ஸோ அப்போ பஸ்ஸில் தான் நீங்கள் போயாகணும். ஸோ ஒரு 2 கிலோமீட்டருக்கு தாண்டி தான் ஹாஸ்டல் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படி தான் பஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ எதுத்தாப்பில் அந்த பர்சனை பார்க்குறீங்க. இவன் எதுக்கு நம்ம கண்ணில் பட்டுட்டே இருக்கான் அப்படின்னு உங்களுக்கு செம்ம டவுட்டு. சரி ஓகே கண்டுக்க வேணான்னு சொல்லிட்டு அப்படியே பஸ்ஸில் ஏறிங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஏறி உட்காந்துருக்கும்போது பார்த்தா அந்த பஸ்ஸில் தான் அந்த பையனும் ஏறுறான். என்ன இவன் நம்மளை ஃபாலோ பண்ணுறானா என்ன அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. ரியா பார்த்துட்டு என்னடி அப்படின்னு நான் அவங்கள பற்றி கேட்குறா. இல்லடி அந்த ஸ்பெட்ஸ் போட்ட பையன் ஃபாலோ பண்ணுறானோ அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ரியா பார்த்துட்டு என்னது ஃபாலோ பண்ணுறானா நம்மளையா அப்படின்ட்டு அவ்வளோ பார்க்குறா. சரின்னு சொல்லிட்டு அவ்வளோ பார்த்துட்டுப்பா. இப்போ நீங்கள் சரி பார்க்காத விடுன்னு சொல்லிட்டு அப்படி தான் நீங்களும் ரியா பேசிகிட்டே வரீங்க. ஸோ அப்படி தான் அந்த சிட்டியை என்ஜாய் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது சிட்டி. பட் ஆனால் பொல்யூஷன் அதிகம். ஸோ நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காம சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படி தான் விண்டோ சீட்டில் உட்காந்துட்டு போய் ரசிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ அந்த ஸ்பெட்ஸ் போட்ட பையன் அவன் மட்டும் ஒரு பொண்ணு கூட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கான். ஸோ சிரித்து பேசிட்டு தோளில் கை போட்டு பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் அதெல்லாம் பார்க்குறீங்க. யார் இவன் இப்படி பழகுறான்? நம்ம வில்லேஜ்லலாம் பசங்க பொண்ணு மேலே கைப்பிடவே பயப்படுவாங்க. இவனா இப்படி பேசுகிறான் அப்படின்னு நம்ம நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ரியா பார்த்துட்டு என்ன வயன் அப்படி பார்க்குற? இல்லை நம்ம வில்லேஜ்லலாம் கை போடவே பயப்படுவோம்ல. பசங்க பொண்ணுங்க மேலே கையே போட மாட்டாங்க தானே. கல்யாணத்துக்கு அப்புறம் தானே எதாக இருந்தாலும். இங்கே பாருண்டி சிட்டியில் கொஞ்சம் எல்லாமே டிஃப்ரெண்ட் தான் போல் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது ரியா பார்த்துட்டு கொஞ்சம் இல்லை அதிகமாகவே கொஞ்சம் பின்னாடி திருப்பி பாரு அப்படின்னு ரியா சொல்கிறான். எங்களுக்கு என்ன ஏதுன்னு பார்க்குறீங்க. பொண்ணும் பையனும் அவங்களோட கையை ஹோல்ட் பண்ணி ஹக்லாம் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. ஏய் என்னடி இது கிளப்பா இல்லை காலேஜா அப்படின்னு இங்கே கேட்குறீங்க. வயன் சிட்டினால இப்படி தாண்டி இருக்கும். பசங்க பொண்ணுங்கெல்லாம் யாரை பார்த்தாலும் கை மேலே கை போட்டு பேசுறது வயன் இதெல்லாம் சகஜம் தாண்டி. அப்போ நம்மளும் இப்படி தான் இருக்கணும். பசங்க கை போட்டால் என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரியா சொல்கிறா. ஏன்னா நீங்கள் வில்லேஜில் இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. மூவிஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ லைக் இங்கிலீஷ் மூவி அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த அளவுக்குலாம் கிடையாது. நீங்கள் இப்படிலாம் பார்த்தோன்னே என்னடா இது புதுசாக இருக்கேன்ற மாதிரி அப்படி தான் உட்காந்துருக்கீங்க. எப்படா ஹாஸ்டல் போவோன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா சுற்றி எல்லாருமே அப்படி தான் பொண்ணு பையனை பேசிக்கிறாங்க, கை கோத்துக்கிறாங்க, அப்புறம் கை மேலே கை போட்டு பேசுகிறாங்க. என்னடா இதுன்ற மாதிரி தான் அந்த பஸ் ஃபுல்லாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு உங்கள் ஹாஸ்டலில் ரீச் பண்ணிட்டீங்க. அப்படி உங்கள் பேக்லாம் எடுத்துகிட்டு லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு உங்களோட ஹாஸ்டலுக்கு வந்துட்டீங்க. நீங்கள் ரியா தென் ரிதம் ஜாய் 4 பேருமே ஒரே ரூம் தான். ஸோ அப்படி தான் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்படி டைமில் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. ஒரு நைட் டைம் போல் நீங்கள் அப்படி தான் ரியா என்னடி ரியா என்னடி ரியா ரெஸ்ட் ரூம் வருதுடி பாடி அப்படின்னு நீங்கள் கூப்பிட்றீங்க. ஏய் வருதுண்ணா போடி தூக்கம் வருதுடி போடி அப்படின்னு அவன் சொல்கிறா. ஏய் தனியாக போக பயமாக இருக்குடி சிட்டி வேறடி வாடி அப்படின்னு நீங்கள் ரியாவை கூப்பிட்றீங்க. ஏய் வயன் இப்போ தாண்டி நிம்மதியாக தூங்கியிருக்கா. ரொம்ப நேரம் தூக்கம் வரலடி 3 மணி ஆகுதுடி ஓடி நீ வேணா. என்னது 3 மணி ஆகுதா அப்படின்னு நீங்களும் சரின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்து தூங்குறீங்க. ஸோ ஒரு 5 மணிக்கெலாம் எழுந்துட்டு எல்லாரையும் எழுப்பிட்டு இருக்கீங்க. இப்போ எல்லாருமே பார்த்துட்டு ஏன் வயன் அப்படி கேட்குறேன். ஐயோ 5 மணி ஆயிடுச்சு வாங்க படிக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ரியா பார்த்துட்டு வயன் வில்லேஜில் பண்ணதெல்லாம் இங்கே பண்ணாதடி. இங்கே இருக்கவங்க சிட்டி கேர்ள்ஸ்டி 9 மணிக்கு தாண்டி எழுந்திரிப்பாங்க. காலேஜ் 10 மணிக்கு தாண்டி திறக்குமே அப்படின்னு ரியா சொல்கிறா. ஏன்னா 10 மணிக்கா நமக்குலாம் 7 மணிக்கெலாம் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுமே ஸ்பெஷல் கிளாஸு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் அது ஸ்கூலுடி இது காலேஜ்டி ஓடிட்டு பட்றி அப்படின்னு ரியா சொல்கிறா. ஐயோ வேணாம் நான் படிக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அங்கே ஒரு விண்டோ இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படி தான் படிச்சுட்டு இருக்கீங்க. ரிதம்க்கு ஜாய் தென் ரியாக்கெலாம் குளிருது. அவளுங்க எல்லாருமே பெட்ஷீட்டை போத்திட்டு அப்படி பார்த்துட்டே தூங்கியிருப்பாளுங்க. நீங்கள் அப்படி தான் படிச்சுட்டே இருக்கீங்க. ஒரு 7 மணிக்கா சரி ஓகே எல்லாருக்கும் டீ போடலாமா இல்லை வருமா அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போ யாரோ டோரை நாக் பண்ணுறாங்க. நீங்களும் யார் அப்படின்ட்டு உள்ளேருந்தே கேட்குறீங்க. இப்போ ஒரு மேடு அப்படி தான் காஃபி கொண்டு வந்திருக்குமா அப்படின்றாங்க. இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அவங்களும் நின்றுட்டு குட் மார்னிங்மா காஃபி அப்படின்னு அவங்க கொடுக்குறாங்க. தேங்க்யூ அப்படின்றீங்க. ஓகேம்மா 4 பேருக்கு தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் 4 பேர் தான் அப்படின்றீங்க. அவங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே காஃபிலாம் கொடுத்துட்டு அவங்க கிளம்பிருப்பாங்க. நீங்கள் அப்படியே தான் ரியாவை எழுப்பி ரியா அப்படின்றீங்க. ஏய் என்னடி ஏய் எழுந்திரி காஃபி வந்துடுச்சு அப்படின்றீங்க. காஃபிலாம் வேணாம் நீ குடி அப்படின்னு ரியா சொல்கிறா. ஏய் எல்லாருக்கும் கொண்டு வந்திருக்காங்க
குடிங்கடி கொஞ்சம் அப்படின்றீங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நீங்கள் காஃபி கொடுக்குறீங்க. ஸோ எல்லாமே குடிச்சிட்டு அப்படிதான் உங்களை பார்த்துட்டு, வயன் நீ உங்கள் ஊரில் இருக்கும்போது இப்படி தான் 6 மணிக்கு எழுந்துச்சி உட்காந்து படிப்பியா? உனக்கு படிக்கிற பழக்கம் இருக்கா அப்படின்றதான் கேட்குறா. சாயும் அதானே நானும் கேட்கணும்னு நினச்சா, புக்ஸ்னால் உனக்கு அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு இப்போது ஜாயும் ரிதமும் கேட்குறாங்க. ரியா பார்த்துட்டு, ஐயோ இவ டாப்பருமா, 12th இவ தான் டாப்பர் அப்படின்னு ரியா சொல்கிறா. இப்போ நீங்கள் அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு, இல்லை எனக்கு சின்ன வயசுலேருந்து புக்குனா ரொம்ப பிடிக்கும் தான். அது என்னன்னு தெரில, டெய்லி காலையில் எழுந்துச்சி இப்படி தான் எங்கள் வீட்டில் ஒரு ஜன்னல் இருக்கும், அதை அப்படியே ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி உட்காந்து படித்தா ஒரு தனி ஃபீல். எங்கள் அம்மா அப்புறமா டீ போட்டு கொண்டு வருவாங்க, அதை குடிச்சிட்டு 7 மணிக்கா குளிக்க போயிடுவேன். இப்போ அப்படியே டைமை பார்க்குறீங்க 7:15. ஐயோ மணி ஆகிடுச்சு. உங்கள் கூட பேசிகிட்டே இருந்தால் என்னோட புராணத்தை சொல்லிகிட்டே இருப்பேன். நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றீங்க. ஸோ 3 பேருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரியா பார்த்துட்டு இவ இப்படி தான் அப்படி சொல்லிட்டு அவள் தூங்கிட்டா. இப்போ ஜாய் ரிதமோ நம்மளும் ட்ரை பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவங்களும் பெட்டெல்லாம் சரி பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் கூட ஏஞ்சி அவங்களும் பாத்ரூம்க்கு வெளியே நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் பயந்துட்டீங்க. என்னாச்சு அப்படி கேட்குறீங்க. இல்லை நாங்களும் குளிக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதான் அப்படின்னு அவளுங்க 2 பேரும் அப்படி நின்றுட்டுருக்காங்க. நீங்களும் அப்படியே தான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே குளிச்சுட்டு வெளியே வந்துடு. இப்போ ரியாவை எழுப்புறீங்க. ரியா பார்த்துட்டு என்னடி ஏய் நாங்கள் எல்லாருமே குளிச்சிட்டோம், நீ ஒருத்தி தான் குளிக்காமல் இருக்க அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ரியா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவளும் பார்க்குறா. பார்த்தா எல்லாருமே குளிச்சுட்டாங்க. இப்போ ரியா மட்டும் தான், ஐயோ அப்போ நான் மட்டும் தான் குளிக்கலையா? ஏ வயன் உன் கூட சேர்ந்து எல்லாரையும் இப்படி கெடுத்து விட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரியா அப்படியே தான் உட்காந்துருக்கா. ஏந்திரி ரியா அப்படி சொல்லிட்டு ரியாவை அப்படி கிளப்பி விட்றீங்க. சரின்னு சொல்லிட்டு ரியாவை அப்படி காலையில் குளிச்சுட்டு, நான் காலைல குளிக்கவே மாட்டேன்டி, இப்போ ஸ்கூலுக்கு எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது வேறு வழி இல்லை, அம்மா குளிக்க வச்சுருவாங்க, எங்கள் அம்மா மாதிரியே நீனும் பண்ணுறடி அப்படின்ற மாதிரியா சொல்கிறா. நீங்கள் லைட்டாக சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ ஒரு 9 o'clock போல் பிரேக்ஃபாஸ்ட்லாம் வருது. ஸோ நீங்கள் 4 பேர் அப்படியே பேசிக்கிட்டு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு பேசிட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ டைம்லாம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. இப்போ அப்படி தான் ஒரு 9:30 போல் சாப்பிட்லாம் முடிச்சுட்டு கையில் கழுவிட்டுருக்கீங்க. ஸோ இப்போது ரியா பார்த்துட்டு, ஏ வயன் என்னடி காலையில் இப்படி பண்ணிட்ட அப்படின்னு நீங்கள் இப்போ கேட்டுட்ருக்கா. நீங்கள் ஏய் காலையில் ஏஞ்சி நீ கூட படிக்க கூட வேணாம், கொஞ்சம் காலையில் ஏஞ்சி குளிடி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ரியாவும் சரி ஓகேன்ற மாதிரி சொல்கிறா. இப்போ அப்படியே 4 பேர் உட்காந்துருக்கீங்க. ஸோ இப்போ அப்படி தான் சரி வாங்க காலேஜுக்கு கிளம்பலாமா அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போது 3 பேர் பார்த்துட்டு, இல்லை வாயன் இப்போ இல்லை காலேஜ், இன்னும் ஒரு 15 minutes அதுக்கப்புறம் தான் காலேஜ் திறப்பாங்க அப்படின்னு 3 பேருமே சொல்கிறாங்க. இப்போ ரியா பார்த்துட்டு, ஆமாண்டி உட்காரு ஏன்டி இப்படி பறக்கிற அப்படின்னு சொல்லும் போது சரின்னு சொல்லி நீங்களும் உட்காந்துருக்கீங்க. இப்போ அப்படி தான் அதுதான் பார்த்துட்டு, ஏரியா நேற்று அந்த சீனியரை பார்க்க போனேன் என்னாச்சு? அந்த சீனியரா அவர் இன்னும் கண்டுக்கவே இல்லடி, நான் வேற ஆளை பார்க்கலான்னு இருக்கேன் அப்படின்னு ரியா சொல்கிறா. நீங்கள் ஏய் யாரை சொல்கிறா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதான் நம்ம 2 பேர் போனோம்ல, அதாண்டி அந்த பக்கத்து டிபார்ட்மெண்ட்டு அப்படின்னோடனே, ஓ அங்கேயா, அங்கே யாருமே நல்லாவே இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ரியாவை பார்த்துட்டு, ஏய் குத்திருவேன், நல்லா தான் இருந்தாங்க, நான் பேசினேன் ஆனால் இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா அப்படின்னு போயிட்டாங்கடி அப்படின்ற மாதிரி ரியா சொல்லிட்டு இருக்கா. நீங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே தான் சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு 15 minutes மேலே ஆகிடுச்சு. இப்போ கிளம்புனா பஸ் அங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படி கிளம்பி வெளியே வந்து டோர்லாம் லாக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ சாவி உங்கள் கையில் தான் இருக்கும். ஸோ இப்போ அந்த சாவியெல்லாம் எடுத்து உங்கள் பேக்கில் போட்டுட்டு இப்போ நேராக நீங்கள் அப்படி தான் காலேஜோட பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அங்கே நிறைய பசங்க உங்களை மாதிரி தான் கேர்ள்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆப்போசிட்டில் தான் பாய்ஸ் ஹாஸ்டல். ஸோ அதனால் பார்க்குறீங்க அங்கே இருக்க பசங்கள்லாம் அப்படி தான் உட்காந்துருக்கானுங்க. ஸோ அவனுங்களும் அது மாதிரி தான் பஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ அப்படி தான் நீங்கள் பார்க்குறீங்க. அங்கே பார்த்தா அந்த ஸ்பெக்ஸ் போட்ட பையன் நின்றுட்டுருக்கான். யார் இவன் நம்ம கண்ணில் பட்டுட்டே இருக்கானே அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ பக்கத்தில் பார்க்குறீங்க. ஸோ அவன் ஒருத்தவன் இருக்கான், அவன் கை ஃபுல்லாக டாட்டூ. இப்போது ரியா பார்த்துட்டு, ஏய் வயன் அந்த ஸ்பெக்ஸ் போட்ட பையன் பக்கத்தில் பாரு அப்படின்னு இப்போது ரியா சொல்கிறா. நீங்களும் பார்க்குறீங்க. பார்த்தா அவன் கை ஃபுல்லாக டாட்டூ மாஸ்க்கு போட்டிருக்கான். ஸோ நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். ஸோ வேற யாரும் இல்லை, நம்ம ஜங்குக் தான் அது. ஸோ ஜங்குக் அப்படி தான் அந்த பையன் கூட பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் வேறு வேலை இல்லை போ அப்படின்ட்டு நீங்கள் ரியாவை அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. உண்மையாகவே ஹேண்ட்ஸமாக இருக்காருடி, நான் இன்றைக்கே ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு ரியா சொல்லிட்டு இருக்கா. ஃபஸ்ட் இயர் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளேயே ஆடாத, காலேஜ் தான் இப்படி தாண்டி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரியா அப்படியே இடிச்சிட்டு இருக்கா. அந்த பையன் பார்க்குறான், அதாவது ஜங்குக் தான் பார்க்குறான். இப்போ ரியா அப்படி சிரிச்சோனே ஜங்குக் அப்படியே அந்த சைட் பார்த்துட்டு இருக்கான். ஸோ இப்போ அப்படி தான் பஸ் வந்து அப்படி உங்களுக்கு முன்னாடி நிற்கிது. ஸோ அப்படி தான் அந்த பாய்ஸ்க்கும் அப்படி ஒரு பஸ் வந்து நிற்கிது. ஸோ எல்லாமே அதில் ஏறிக்கிறாங்க. நேராக காலேஜ் தான் போகுது. இப்போ நீங்களும் என்னடி உன் பிரச்சனை, எதுக்கடி இப்போ இழிச்சிட்டு இருக்க அப்படின்னு இப்போ நீங்கள் கேட்குறீங்க. ரியாவும் உண்மையாகவே ரொம்ப அழகாக இருக்காரடி, ஒரு வேளை கை ஃபுல்லாக டேட்டுவாக இருக்குமோ, நான் பாதி கை வரைக்கும் பார்த்தேன் ஆனால் மீதி கை பார்க்க முடியலை,
ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டு பார்க்கணும் அப்படின்ட்டு இப்போ ரியா சொல்லிட்டு இருக்கா. ஸோ இப்போ அப்படிதான் ஜங்குக்கும் அந்த ஸ்பெட்ஸ் போட்ட பையனும் அப்படிதான் அவங்க 2 பேர் போயிட்டு இருப்பானுங்க. இப்போ ஜங்கு கிட்ட எல்லா பொண்ணுங்களும் வந்து வழியுது. இப்போ நீங்க பார்த்துட்டு பாரு, அங்க பாரு, உன்னோட காதல் மன்னன் யாரு கூடயே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ரியா பார்த்துட்டு என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பாக்குறா. நீங்களும் அங்க பாருடி அப்படின்ற மாதிரி இப்போ நீங்க சொல்றீங்க. ரியாவை பார்த்து அவ டென்ஷன் ஆயிட்டு என்னடி இது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கா. சொன்னல, இந்த பாரு, சிட்டி பசங்களே இப்படிதான் ஏமாத்திடுவானுங்க வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரியாவை பிடிச்சி எடுத்துட்டு போறீங்க. பின்னாடி ரிதம் அப்புறம் ஜாயெல்லாம் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ரியா ரொம்ப சோகமா இருக்கா. இப்போ ரிதம் ஜாய் வந்து ரியா என்னாச்சு, ஏன் சோகமா இருக்க அப்படின்னு ரிதம் கேட்குறா. ஜாயும் அதான் ஏன் சோகமா இருக்கா அப்படின்னு ஜாய் கேட்குறா. நீங்க பார்த்துட்டு அதுவா, எனக்கு பிடிச்ச பர்சன் ஒருத்தவங்க காலையிலே பார்த்தா, யார் அந்த ஜங்குக்கா அப்படின்னு ரிதம் கேட்குறா. உனக்கு எப்படி தெரியும்? ஓ அவரா, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், நான் ஆல்ரெடி ஒரு மேலே க்ரஷ் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இங்க ரிதம் சொல்லிட்டு இருக்கா. நீங்களும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. ரியா பார்த்துட்டு என்னடி எனக்கு பிடிச்சவனாலாம் நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னு ரியா சொல்றா. ஏய் நாங்கள் 2 பேரும் ஆல்ரெடி நாங்கள் புக் பண்ணிட்டோண்டி அப்படின்னு ரிதமும் ஜாய் சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னது புக் பண்ணிட்டீங்களா? மயன் இந்த உலகத்துல அன்லக்கின்னா நான் தாண்டி அப்படின்னு வரையா சொல்லிட்டு இருக்கா. இப்போ நீங்க ஏய் வெற்றி, இந்த பையன் இல்லைன்னா அண்ணன் அடுத்த பையன் கிடைக்க போறான் அப்படின்ற நீங்க சொல்றீங்க. ஆமா வாயன் பார்த்துக்கலாம் விடு அப்படின்ட்டு ரியா சொல்லிட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு அப்படிதான் ஒரு பிரேக் டைம் போல நீங்க அப்படிதான் சரி ஓகே கேன்டீன்ல போய் ஏதாவது சாப்பிடலான்னு சொல்லிட்டு நீங்க ரியா ரிதம் அப்புறம் ஜாய் 4 பேரும் சரி கேன்டீனை போய் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படிதான் கீழே கேன்டீனுக்கு கிளம்பிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஆப்போசிட்ல அப்படியே பசங்க வந்துட்டு இருக்கானுங்க. ஸோ இப்போ ரியா பார்க்குறா. ஜங்குக்குடி அப்படின்ற மாதிரி இப்போ அவள் சொல்கிறா. இப்போ நீங்களும் சும்மா இராண்டி அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. பக்கத்துலேயே ஸ்வெட்ஸ் போட்டு அந்த பையன் நிற்கிறான். நீங்கள் இவன் ஏன் நம்மளே பார்க்குறான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு செம்ம டவுட்டு. அந்த பையன் உங்களை பார்த்துட்டு எப்படி போயிருப்பான். சரி சொல்லிட்டு போய் கேன்டீனில் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இப்போது பக்கத்துலேயே பார்த்து அந்த ஸ்வெட்ஸ் போட்ட பையனும் ஜங்குக்கு நின்றுட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நம்ம கூடயே வராங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ரியாவோட கையை ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே போயிருப்பீங்க. இப்போ ஸ்பெஸ் போட்ட பையன் பார்த்துட்டு நம்ம ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். ஆமாம், என்னையே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் ஒன்றும் உங்களை ஃபாலோ பண்ணலைங்க, என்னன்னு தெரில, டெய்லியும் உங்களை பார்க்குறேன், எப்பயும் பார்த்தாலும் நீங்கள் தான் நிற்கிறீங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ ஜங்கு பார்த்துட்டு ஆமாம் உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி ரியாவை பார்த்து கேட்குறான். இப்போ ரியாவும் என் பேர் ரியா அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. அப்புறம் என்ன ஜங்குக்கும் ரியாவும் ஃபோன் நம்பர்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு லெவல் போயிட்டாங்க. இப்போ நீங்கள் அந்த ஸ்பெட் பண்ண பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ ரிதம் மச்சாயம் வயன் வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. இப்போ அந்த ஸ்வெட்ஸ் போட்ட பையன் பார்த்துட்டு ஃப்ரெண்ட் ஆகிக்கலாமா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அதெல்லாம் வேணாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் மட்டும் போகிறீங்க. என்ன அந்த பொண்ணு ரொம்ப பண்ணுறா அப்படின்ற மாதிரி தான் இப்போ அந்த ஸ்பெட்ஸ் போட்ட பையனும் ஜங்குக்கு நினச்சிட்டு இருக்காங்க. சரி வாடா மச்சான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பெட்ஸ் போட்ட பையனும் இப்போ ஜங்குக்கு போயிருப்பானுங்க. ஸோ இப்போ அப்படி தான் டைம்லாம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் கேன்டீனில் சாப்பிட்டுட்டு இப்படி போயிட்டுருக்கீங்க, கை கழுவு போகிறீங்க. அங்கேயும் ஜங்குக்கு விடல, ஜங்குக்கும் அந்த ஸ்பெட்ஸ் போட்ட பையனும் வந்திருப்பான். இப்போது அப்படியே தான் இப்போ நீங்கள் என்னடே இவங்க நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்போது அந்த ஸ்பெட்ஸ் போட்ட பையன் உங்ககிட்ட வந்து ஹாய், இப்போ ஒரு கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம மீட் பண்ணோம்ல அப்படின்னு அவன் கேட்குறான். நீங்கள் ஆமான்னு தலையாட்டுறீங்க. ஜங்குக்கும் ரியா சொல்ல வேணாம், அவங்க 2 பேர் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரியா இப்போ அந்த ஸ்பெட்ஸ் போட்ட பையனை பார்த்து கேட்குறீங்க. இப்போ அந்த பையன் பார்த்துட்டு இல்லை உங்ககிட்ட ஃப்ரெண்டாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுது, அதான் நான் 4th இயர் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லி அவங்க கை கொடுக்குறான். நீங்களும் சரின்னு சொல்லிட்டு கை கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ பிரியா பார்த்துட்டு வயன் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிளம்பிடுறீங்க. அவன் டாட்டா சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு நீங்களும் டாட்டான்னு சொல்லிட்டு போகிறீங்க. இப்போது என்னன்னு தெரியல, ஜங்கு பார்த்துட்டு எனக்கு ரியாவை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றான். என்னடா அதுக்குள்ள லவ்வில் விழற, ஒன்றுங்களை நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே தான் அந்த ஸ்பெட்ஸ் போட்ட பையன் போயிருப்பான். நீங்கள் இது வரைக்கும் அந்த பையன்கிட்ட அவனோட பேரை கூட கேட்கல, ஆனால் உங்கள் பேர் மட்டும் அந்த பையனுக்கு நல்லாவே தெரியும். இப்போ ரியா பார்த்துட்டு அந்த பையன் பேர் என்னடி அப்படின்னு இப்போ உங்களை பார்த்து ரியா கேட்குறா. எனக்கு தெரியாது அப்படின்றீங்க. அடி லூசே, என்றைக்குமே யாராவது பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி அவங்க பேரை கேளுடி அப்படின்னு இப்போ ரியா சொல்கிறா. சரி ஈவினிங் மீட் பண்ணுவோம்ல அப்போ கேட்டுடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஈவினிங் அதே போல் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணும்போது இப்போ அந்த பையனை பார்க்குறீங்க. ஸோ அந்த பையன் அப்படியே தான் நின்றுட்டுருக்கான். ஸோ ஜங்குக்கு பக்கத்தில் நிற்கிறான். சரி வா சொல்லிட்டு ரியா உங்களை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறான். நீங்களும் அப்படி தான் வந்திருப்பீங்க. இப்போ அந்த பையன் பார்த்துட்டு நீங்கள் கடைசி வரைக்கும் என் பேரை கேட்கவே இல்லை தானே அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆமாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாம் ஆல் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியும். ஆக்சுவலி என்னோடய நேம் கேப்டேன்,
நான் 4th இயர் படிக்கிறேன் அப்படின்னு தேவங்க சொல்கிறான். நீங்கள் அப்போ தான் ஓ இவர் பேர் தேவங்கா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ரியலைஸ் ஆகுது. இன்றைக்கி உங்கள் கூட பேசினேன்ல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, என்னன்னு தெரில அப்படின்னு தேவங்க சொல்கிறான். ஸோ இப்போ நீங்கள் ஆமாம் நீங்கள் ஏன் ஸ்பெட்ஸ் போட்டிருக்கீங்க அப்படி கேட்குறீங்க. ஓ அதுவா, ஸ்பெட்ஸ் போகிறது எனக்கு பிடிக்கும், அப்புறம் எனக்கு பவர் கொஞ்சம் லெஸ் ஆகிடுச்சு, அதான் ஸ்பெட்ஸ் எடுத்துட்டேன்னா நல்லா தான் இருப்பேன் அப்படின்னு அவன் எடுத்து காட்டுறான். நீங்களும் சரிக்கிறீங்க, அதனால அதான் சும்மா ஸ்பெட்ஸ் போட்டிருக்கான் அப்படின்னு தேவன் சொல்கிறான். ஏன் உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு தேவன் கேட்குறான். அப்படிலாம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ தேவங்க அப்படியே உங்ககிட்ட நல்லா பேசி அவன் அன்றைக்கே ஃப்ரெண்ட் ஆகிடுறான் அவங்க கூட. பட் ஆனால் நீங்கள் என்னமோ திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. தேவன் பார்க்குறான், என்னமோ திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அது சீனியர், நீங்கள் சீனியர்லாம் கூப்பிட வேணாம், தேவங்கனே கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி. இப்போ தேவங்க சொன்னோன்னே நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு அப்படி தான் தேவங்க கூட பேசிகிட்டே வரீங்க. சரி சொல்லுங்கள், என்னமோ யோசிச்சுட்டே வந்தீங்களே என்னது? அது இல்லை, ஆல்ரெடி கிம் தேவங்கன்னு சொல்லி ஒரு பேர் நான் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குது, அதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தேவங்க ஓ அப்படியா, எங்கேயோ உங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் யாராதா அப்படின்னு தேவங்க கேட்குறான். அப்படிதான் லைட்டாக எனக்கு தோணுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ பின்னாடி பார்த்தா ஜேகேவும் ரியாவும் சொல்லவே வேணாம், ரெண்டு பேர் பேசிகிட்டே வந்துட்டுருக்காங்க. ஸோ டைமில் ஸ்கிப் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலி உங்கள் ஹாஸ்டலுக்கு வந்துட்டீங்க. ஸோ நடந்தே தான் உங்கள் ஹாஸ்டலுக்கு வந்திருப்பீங்க. ஸோ பொரியா அப்படியே உங்கள் கையை ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கா. அங்கே ஜங்குக்கு தேவங்கும் சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் போயிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் ரியாவும் இப்போ உங்களோட ஹாஸ்டலுக்கு போயிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இன்றைக்கி டேவை ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, டேவும் கூட பேசிக்கிட்டே வந்திருப்பீங்க. ஸோ அவனை பற்றி நிறையா தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு போய் சிரிச்சிட்ருக்கீங்க. ரியாக்கெலாம் சொல்லவே வேணாம், அவள் ஷை ஆகிட்டுருக்கா. நீங்களும் என்னடா இதுன்னு சொல்லிட்டு அவளோட கீழ் பெட் இருக்கும். ஸோ சிட்டினாலே லைக் மேலே ஒரு பெட்டு கீழே ஒரு பெட்டு மாதிரி தான் மாடலாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி தான் சரி சொல்லிட்டு கீழே இறங்கி வந்து ரியாவை பார்க்குறீங்க. ஸோ பெட்ஷீட் எடுத்து பார்த்தா அவள் ஜாங்கோ கூட உட்காந்துட்டு வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கா. அடி பாவி, இதனால தான் நல்லா தூங்குறியா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ரியா பார்த்துட்டு என்ன ஏதோ சவுண்டு கேட்க சொல்லிட்டு அவங்களுக்கு திரும்பி பார்த்தா நீங்கள் அப்படி தான் அப்படி இருட்டில் நின்றுட்டுருக்கீங்களா. அம்மா பேய் அப்படின்றா. ஏய் நான் தாண்டி ஒயன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் உனக்கு என்னடி பிரச்சனை, ஏன்டி உனக்கு வேணா அந்த ஸ்பெட்ஸ் போட்டு தேவன்னு ஒருத்தவன் சொன்னானே அவன் கூட வீடியோ கால் பேசு அப்படின்ற மாதிரி இங்கே ரியா சொன்னானே. ஏய் என்னடி பேசுகிற, நான் அவன் கூட ஃப்ரெண்டாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இப்போது நீங்கள் சொல்கிறீங்க. இப்படியா பார்த்துட்டு நீ இன்னைக்கு அவள் கூட ஃப்ரெண்டாக தான் இருந்த, ஆனால் அவன் கண்ணில் அவ்வளோ லவ் தெரிஞ்சது, எனக்கே தெரிஞ்சதுடி, உன் மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே அவள் சொல்கிறா. ஏய் வந்து 2 நாள் எப்படி லவ் வரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் வரும். சரி ஜங்குக்கா பாய் அப்படி சொல்லிட்டு ரியா ஃபோனை வச்சிடுறா. ஜங்குக்கும் ஏய் அப்படின்ட்டு அவனும் வச்சிருப்பான். இப்போ தேவங்க இங்கே கத்திட்டு இருப்பான். டேய் மச்சான் விட்றா உன் காதல் போராட்டத்தை, கொஞ்ச நேரம் என்ன நிம்மதியாக தூங்க விடுறா மச்சான் அப்படின்ற மாதிரி இங்கே ஜங்குக்கு சொல்லிட்டு இருக்கான்ட்டே. இப்போ ஜங்கு பார்த்து டேய் உனக்கு வேணா உன் ஆள் கூட பேசு, அதான் அந்த ஒயன் கூட பேசுகிறா அப்படின்னு நம்ம ஜங்குக்கு சொன்னேன். ஏய் என்னடா சொல்கிற, ஆமாம் நீ அவ்வளோ லவ் பண்ணுறல அப்படி ஜங்கு கேட்டோன்னே இங்கே டே அப்படி தான் ஒரு மாதிரி தலையாட்டிகிட்டு இருக்கான். ஸோ சீனை கட் பண்ணி உங்களை பார்க்கலாம். நீங்கள் ஏய் என்னடி சொல்கிற, லவ்வா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஏய் ஆமாண்டி அவன் மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்கான் அப்படின்னு மாதிரியா சொல்கிறா. உங்களுக்குலாம் ஒன்றும் புரியலை. சரி விடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் மட்டும் போய் உங்கள் பெட்டில் போய் படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு நைட் ஃபுல்லாக அதே திங்கிங் தான், என்னடா லவ் அது இதுன்றாங்களேன்ட்டு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இப்படி தான் ஒரு 1 வீக் போயிருக்கும். ஸோ ஒரு ஃபைன் டே இப்போ அப்படியே தான் ஜங்கு உட்காந்துருக்கான் கையில் ரோஸ் வச்சுட்டு. இப்போ தேவன் பார்த்துட்டு என்னடா மச்சான் ப்ரப்போஸ் பண்ண போறியா அப்படின்ற மாதிரி இங்கே டே கேட்டுட்ருக்கான். ஜங்கு பார்த்துட்டு ஆமாண்டா அப்படின்ற மாதிரி இங்கே ஜங்குக்கு சொல்லிட்டு இருக்கான். டேவும் ஆல் தி பெஸ்டா மச்சான்ற மாதிரி உட்காந்துருக்காங்க. ஒரு ஈவினிங் டைம் போல தான் இப்படி தான் உட்காந்துருக்காங்க அந்த பார்க் கிட்ட. ஸோ காலேஜ் பக்கத்துலேயே சின்னதாக ஒரு பார்க் இருக்கு. ஸோ அங்கே தான் ஜங்கு கிட்டே உட்காந்துருக்காங்க. ஸோ தூரத்துலேருந்து பார்த்தா அங்கே அப்படியே தான் ரிதம் ஜாயெலாம் விளையாண்டுருக்காங்க. இப்போ நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. பார்த்தா ரியா தூரத்துலேருந்து ஏ ஒயன்னு சொல்லி கத்திட்டே வரா. பார்த்தா ஒரு அழகான ஒரு ஒயிட் அண்ட் ரெட் கலரில் கலந்த மாதிரி ஒரு ஃப்ராக் போட்டுட்டு ஓடி வரா. நீங்கள் பார்க்குறீங்க. ஏய் என்னடி ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போ ரியா பார்த்துட்டு இன்னைக்கு ஜங்குக்கு எனக்கு ப்ரப்போஸ் பண்ண போறாருடி அப்படின்ற மாதிரியா சொல்கிறா. ஏய் என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படி 3 பேர் கேட்டுட்ருக்காங்க. இப்போ ரியா பார்த்துட்டு ஆமாண்டி அதுக்கு தான் ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு ரியா கேட்குறா. நீங்களும் செம்மையாக இருக்குன்றீங்க. சரி வாங்க சொல்லிட்டு 4 பேரையும் கூப்பிட்டுட்டு அப்படியே ரியா போயிட்டுருக்கா. ஸோ ஜங்குக்கு தூரத்தில் ரியாவை பார்த்துட்டான். ஸோ இப்போ ஜங்குக்கு அப்படியே ஏஞ்சி நிற்கிறான் கையில் ரோஸோட. ஸோ இப்போ டேவும் பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே தான் வந்துட்டுருக்கீங்க. ஸோ சொல்லவே வேணாம், டேலாம் விழுந்துட்டான் அவங்க மேலே. ஸோ பார்க்குறான் அவங்கள. ஸோ நீங்களும் ஒரு நார்மலான ஸ்கர்ட் போட்டுட்டு மேலே ஒரு டாப் போட்டிருக்கீங்க, அவ்வளோதான். ஸோ
டே அப்படி தூரத்துல உங்களை பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஜாயும் ரிதமும் சரி நாங்கள் வேலை இருக்கு நாங்கள் அப்படி விளையாண்டுருக்கோம்னு சொல்லிட்டு அவளுங்க 2 பேரும் அவங்க உட்காந்து ஊஞ்சல்ல உட்காந்துருக்காளுங்க. நீங்க சரின்னு சொல்லிட்டு அப்படியே ரியா கூட வந்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ரியா அப்படிதான் ஜங்குக்கு முன்னாடி நின்னோடனே ஜங்குக்கு அப்படியே ரோஸை நீட்டி என்ன கல்யாணம் பண்ணிப்பியான்னு கேட்குறான். இப்போ ரியாலா சொல்லவே வேணாம் அப்படிதான் நின்றுட்டு சிரிச்சிட்டு இருக்கா. என்னடா இது வியர்டா இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க நின்றுட்டு இருக்கீங்க. ரியா அப்படியே அந்த ரோஸை வாங்கிட்டு ஜங்குக்கு அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. ஜங்குக்கு பார்த்துட்டு என்ன ஒரே ஒரு ஹக் மட்டும் தானா அப்படின்னு ஜங்கு கேட்குறான். என்ன வேணும் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ரியா டக்குன்னு ஜங்கு கூட லிப்ஸில் சாமியாக கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இது ஜங்குக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கவே மாட்டான். அன்எக்ஸ்பெக்டடான சாமா கிஸ்ஸு. ஸோ அப்படிதான் அந்த ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் ஜங்குக். இதில் அவங்களுக்கு பார்க்கவே பிடிக்கல. ஐயோன்ற மாதிரி எப்படி திரும்பிக்கிறீங்க. டேலாம் அப்படி சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் பண்ணுற எக்ஸ்பிரஷன் பார்த்துட்டு இருக்கான். டே உங்களே தான் பார்த்துட்டு இருக்கான். இங்கே டேலாம் பார்க்கல. ஸோ நீங்கள் ரியாவை பார்த்துட்டு ஏய் என்னடி பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரியாவை கேட்குறீங்க. ஏய் என்ன உனக்கு 2 பேரும் லவ்வர்ஸ் டி அப்படிதான் பண்ணுவோம் அப்படின்னு ரியா சொல்கிறா. அதுக்குன்னு இப்படி அடி பப்ளிக்காவா அப்படின்ற மாதிரி இங்கே நீங்கள் கேட்குறீங்க ரியாவும். ஏய் உன் வேலையை பாடி அப்படின்ற மாதிரி இப்போது ரியா சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்புறம் என்ன ஃபைனலி 2 பேரும் அப்படியே போஸ்ட்லாம் பண்ணிட்டு அப்படியே 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் தேவங்க கூட அப்படியே பேசிகிட்டே வரீங்க. தேவங்கும் எப்படி தான் இவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்கன்னே தெரில. நம்மளோட பின்னாடி தான் வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் பாரு அதுக்குள்ளே லவ் பண்ணிட்டு ப்ரப்போஸ் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் ஆமாம் எனக்கு சொன்னா இவ லவ்லாம் பண்ணக்கூடாது அரேஞ்ச் மேரேஜ் தான் நல்லதுன்னு பாருங்களேன் இப்போவே இந்த மாதிரி பண்ணுறா. ஆனால் வேலைக்கு போனதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாளோ அப்படின்ற மாதிரி இங்கே நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ தேவை பார்த்துட்டு ஏன் உனக்கு லவ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்னு கேட்குறான். ஆஹா இந்த லவ் கர்மாந்தெல்லாம் பண்ண மாட்டேன். வீட்டில் எல்லாரும் சேர்ந்து இந்த பையன் தான் உனக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பையனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படி சொன்னேன். நீங்கள் அப்படிதான் சொல்லிக்கிட்டே அப்படியே ஷை ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போது டே பார்த்துட்ருக்கான். வேறு லெவலுங்க நீங்கள் அப்படின்னு டே சொல்கிறான். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் டேவா அன்றைக்கி நல்லா ஃபன்னாக பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. அப்புறம் என்ன உங்கள் ஹாஸ்டலுக்கு வந்தாச்சு. ஸோ டே பார்த்துட்டு பாய் சொல்லிட்டு இருக்கான். ஜங்குக்குலாம் பெரியவே மனசு இல்லை போயாகணுமா அப்படின்னு ரியாவை பார்த்து கேட்டுட்ருக்கான். எங்கே ரியா போய் தான் ஒன்று ஜங்குக்கா அப்படின்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. சாப்பிட்றேன் நீங்கள் பிடிச்சி ரியாவை பிடிச்சி எழுதிட்டு போகிறீங்க. ஜங்குக்கா மார்னிங் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே தான் அப்படி போயிருப்பாங்க. ஸோ ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ நீங்களும் டேவும் நல்லாவே ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்கல்ல. பட் ஆனால் உங்களுக்கு மனசுக்குள்ள டேவை லவ் பண்ண சொல்லுது. ஆனால் நீங்கள் உங்கள் மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. டேக்கும் புரியுது. ஸோ உங்களுக்கும் டே மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு அவனுக்கு புரியுது. ஸோ ஆனால் டே வெளிப்படையாக சொல்லிக்கல, நீங்களும் வெளிப்படையாக சொல்லிக்கல. ஸோ இப்படி தான் ரியா பார்த்துட்டு ஏய் சொல்லிடி உன் காதல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இல்லை டைம் ஆகட்டும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. சாப்பிட்ற என்ன ரிதமோட பர்த்டே பார்ட்டி வருது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணியிருப்பான் ரியா ஜங்குக்கையும் டேவையும் அவள் இன்வைட் பண்ணியிருப்பா. ஸோ அதனால் டேவும் செம்ம அழகாக வந்திருப்பான். ஸோ ஒரு ரெட் கலர் கோட் போட்டுக்கிட்டு ரெட் கலர் பேண்ட்டோட ரொம்ப அழகாக இருந்திருப்பான். ஸோ இப்படி பார்க்குறீங்க எல்லா பொண்ணுங்களும் டேவை தான் பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரே பொசசிவ் ஆகுது. நீங்கள் அப்படியே தான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா என்ன அவ்வளோ அழகாவா இருக்கான் இவனை பார்த்தோன்னே என்ன எல்லா பொண்ணுங்களும் இப்படி போகிறாங்க. சரி சரி நம்ம இதில் கண்டுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு இருக்கீங்க. ரியா பார்த்துட்டு ஏய் ஜூஸ்லாம் குடிக்காதடி இதை குடுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு சரக்கு எடுத்து கொடுக்குறா. நீங்கள் அதெல்லாம் வேணான்றீங்க. நிறையா கட்டாயமாக கொடுத்துட்றா. சரின்னு சொல்லிட்டு ஒரு கல்ப் தான் பண்ணிப்பீங்க. ஸோ உங்களுக்குலாம் ஒரு மாதிரி தலைக்கேறுது போதை. இப்போ டே உங்ககிட்ட வரான். ஸோ டேவை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி என்ன தோணுச்சுன்னு தெரியல. டக்குன்னு டே மேலே விழுந்துட்டீங்க. டே ஒன்னே வயன் என்னாச்சு அப்படின்றான். அது போதை ஏறுது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ டே பார்த்துட்டு சரி ஒழுங்காக உட்காருங்க அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படி தான் டே உங்களை ஒழுங்காக உட்கார வச்சுருப்பான். அதுக்கப்புறம் என்ன அங்கே ஃபுல்லாக டான்ஸ் ஆடுறது அது இதுன்னு போயிட்டுருக்கு. இங்கே ரியா சும்மாலாம் ஜங்கு கையை பிடிச்சிட்டு ஆடிட்டுருக்கா. ஸோ நீங்கள் அப்படி தான் அதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. டே பார்க்குறான் நீங்கள் சிரிக்கும் போது அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஸோ அவன் அப்படியே ரசிச்சுட்ருக்கான். என்ன டேக்கு உங்கள் மேலே செம அப்சஸ்டாக இருக்கான். ஸோ அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அப்படியே தான் பார்த்துட்டே இருக்கான். நீங்களும் அப்படியே தான் சிரிச்சிட்ருக்கீங்க. அப்புறம் என்ன எல்லாம் பாட்டிலாம் முடிச்சு சரி ஹாஸ்டல் போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் ரியாவோட கையை பிடிச்சா ரியா ஜங்குக்கோட கையை பிடிச்சிட்டு அவள் போயிட்டுருக்கா முன்னாடி. நீங்கள் சரின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா இன்னுமே உங்களுக்கு போதை தெரியல. ஸோ அதனால நீங்கள் அப்படி தான் டேவோட கை தான் பிடிச்சிட்ருக்கீங்க. அங்கே நம்ம ஜாயும் அப்புறம் ரிதமும் அவங்க 2 பேரும் ஃபோன் பேசிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அவளுங்க வந்துட்டுருக்காளுங்க. நீங்கள் போதையில் தள்ளாடிட்டுருக்கீங்க. டே பார்த்துட்டு வயன் என்னாச்சுன்னு கேட்குறான். நீங்கள் அப்படியே தான் தள்ளாடி அப்படியே வந்துட்டுருக்கீங்க. ஒன்றுமே பேசலை. ஸோ அப்படியே தான் இப்போது ஃபைனலி உங்களோட ஹாஸ்டலுக்கு வந்துட்டீங்க. ஸோ டே இப்போ கிளம்பிட்டுருக்கான். நீங்கள் டே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றீங்க.
அவங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க ஜங்குக்கு கூட்டு கிளம்பிட்டான். அப்புறம் என்ன 4 பேர் தூங்கியிருப்பீங்க. மார்னிங் எழுந்து செம்ம தலைவலி உங்களுக்கு. என்ன ஆச்சுன்னே தெரில. அப்புறம் ரியா கிட்ட கேட்குறீங்க. அவள் சொல்கிறா இந்த மாதிரிலாம் நீ பண்ணன்ட்டு. ஐயோ, அப்போ நான் இவ்வளோ சம்பவம் பண்ணியிருக்கேன் அந்த பார்ட்டியில் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா நீங்கள் அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்ததுக்கப்புறம் செம்மையாக டான்ஸ்லாம் பண்ணியிருப்பீங்க போதையில். ஸோ அதெல்லாம் தேவங்க பஸ் எடுத்திருப்பான். அதெல்லாம் சொல்லியிருப்பான். ஐயோ உங்களுக்கு ரொம்ப ப்ளஷிங்காக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே காலேஜ்லலாம் தேவங்களாம் உங்களுக்கு பார்க்கவே முடியல. ஏன்னா ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது டேவை பார்க்கறதுக்கு. ஸோ டே உங்களை பஸ் எடுத்திருப்பான்ல அந்த பார்ட்டியில். ஐயோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ டேஸஸ் மந்த்ஸ் அப்படி போயிட்டே இருக்குது. ஸோ செமஸ்டரும் சூப்பராக பண்ணிடுறீங்க. ஸோ அப்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா டே வரான். நீங்கள் என்னாச்சு அப்படின்ற கேட்குறீங்க. ஆ ஒன்றும் இல்லை, உன்னை பார்க்க தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி இப்போது டே சொல்கிறான். நீங்கள் என்ன பார்க்கவா? ஏன் இல்லை, அன்றைக்கி பார்ட்டி கிளப்பில் உன் கூட உட்காந்துருக்கும் போது அப்படின்னு டே சொல்கிறான். என்ன பண்ண அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, உனக்கு சுத்தமாக உங்கள் மாமாவை பிடிக்காதா அப்படின்ட்டே கேட்குறான். உங்களுக்குலாம் அந்த மாமான்ற வேர்டை கேட்டோன்னே சின்ன வயசில் அந்த ஃப்ளாஷ்பேக் நடந்திருக்கும்ல நீங்கள் 12th படிக்கும் போது. ஸோ அதெல்லாம் அப்படியே லைட்டாக மைண்டில் அப்படியே ஷார்ட் அவுட் ஆன மாதிரி போகுது. உங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போட்டே பார்க்குறான். வயன் என்னாச்சு அப்படி கேட்குறான். ஆனால் நீங்கள் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. டக்கு என்ன தெரியல அப்படி மயக்கப்பட்டு வின்ட்டீங்க. டே பார்க்குறான். வயன் வயன் என்னாச்சு அப்படி கேட்குறான். ஆனால் நீங்கள் மயக்க போட்டு விழுந்துட்டீங்க. தண்ணியில் தெளிச்சா பட் நீங்கள் அன்கான்ஷியஸ் போயிட்டீங்க. என்னாச்சுன்னே தெரியல டேக்கு. ஸோ அவன் அப்படியே தான் யாருக்கும் தெரியாமல் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறான். ஸோ நீங்கள் கண்ணை முழிக்கவே இல்லை. ஸோ அவனும் சரின்னு சொல்லிட்டு அவன் வெளியே நின்றுட்டுருக்கான். என்னாச்சு அவளுக்கு? அவளுக்கு மாமா பிடிக்காதான் சொன்னேன். ஏன் இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி போட்டே இப்போ அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு நர்ஸ் வராங்க. என்னாச்சு அவளுக்கு அப்படின்னு நர்ஸ் கிட்டே கேட்குறான். நர்ஸ் பார்த்துட்டு இப்போ ஓகே நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொன்னோன்னே டீவும் ஓகேன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறான். என்னாச்சு வேன், காலையில் எதுவும் சாப்பிட்லையா? ஏன் ஏன் மயக்கம் வந்துடுச்சு அப்படின்ட்டே கேட்குறான். அது டீ ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை என்னமோ இருக்குது. என்ன வேன் அப்படின்ட்டே கேட்குறான். ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இல்லடி அது பர்சனல், வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை எந்த பர்சனல்னாலும் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லணும், சொல்லு அப்படின்ட்டே கேட்குறான். நீங்கள் ஆனால் சொல்ல மாட்டேன்றீங்க. சரி நீ பார்த்துரு நான் வரேன்னு சொல்லிட்டு அவன் எங்கேயும் போயிருப்பான். இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்குறீங்க. இல்லை இதை வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு எங்கே வந்திருப்பானா நேராக அவங்களோட ஹாஸ்டலுக்கு தான். ஸோ யாருக்கும் தெரியாமல் உங்கள் ரூமுக்கு வந்திருப்பான். சரின்னு சொல்லிட்டு உங்கள் பெட் அவனுக்கு தெரியும். ஸோ அதனால அங்கே வரான். ஸோ அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது. டே பார்க்குறான். பார்த்தா அதில் ஒரு பிக்கு இருக்குது. அதில் நீங்கள் ஃபேமிலியாக இருந்த பிக்கு தான். ஸோ நீங்கள் உங்கள் அம்மாவோட அண்ணன் அவங்க கையில் 2 பசங்க இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப குழந்தையாக இருக்கீங்க. டே பார்க்குறான். அவனுக்குள்ள செம்ம ஷாக்கு. இவக்கிட்ட எதுக்கு இந்த ஃபோட்டோ இருக்குது அப்படின்ட்டே பார்க்குறான். ஸோ அவன் மொபைல்லேருந்து ஒரு ஃபோட்டோ பார்க்குறான். அதுவும் இதுவும் ஒன்று தான். டேக்கெலாம் ஒன்றும் புரியலை. அப்போது வயனா? அப்போது இந்த குட்டியாக இருக்காளே இந்த பொண்ணு வயனா? எனக்கு இப்படி தெரியாமல் போச்சு. ஒரு வேளை அவளுக்கு என்னோடய ஃபேஸ் ஞாபகம் இல்லையோ? எனக்கு ஆனால் அவளை ஞாபகம் இல்லாமல் போச்சு அப்படின்ட்டே கன்ஃபியூஸாக இருக்கான். ஆக்சுவலி டே வந்து உங்கள் மாமாவோட பையன்தான். ஸோ நீங்கள் சின்ன பிள்ளை இருக்கும் போதே டே ஹாஸ்டல் போயிருப்பான். ஸோ டவுனில் தான் படிச்சுட்டு இருந்திருப்பான். அங்கேயே அவன் காலேஜை செட்டில் பண்ணியிருப்பான். அவன் ஊருக்கு எப்போயாச்சும் தான் வருவான். ஆனால் அவன் வரும்போது நீங்கள் அவனை பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு ஃபேஸ் அடையாளம் இல்லை. டேவோட ஃபேஸு டோட்டலி மாறி இருக்கும் காலேஜ் வந்ததுக்கப்புறம். ஸோ அதனால உங்களுக்கு டேவோட மெமரிஸ்லாம் கிடையவே கிடையாது. பட் ஆனால் சின்ன வயசில் நீங்கள் டே கூட விளாண்டுருக்கீங்க. பட் ஆனால் அந்தளவுக்கு கிடையாது. ஸோ இப்போ டேக்கு புரிய வருது. அப்போது என்னோடய ஃபேமிலிக்கும் அப்போது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஃபைட் ஆச்சு. அப்போது பயந்தான். ஓ காட் என்ன இது அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரியாக கன்ஃபியூஸாக இருக்குது. ஸோ இதோட இந்த 1/2 முடிச்சுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் கதை இருக்குது. இதுக்கப்புறம் தான் டேக்கு வந்து விஷயம் தெரிஞ்சு போச்சு. வயனும் நம்ம ஃபேமிலி தான் அப்படின்ற மாதிரி அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போது இந்த விஷயம் வயனுக்கு தெரிய வந்தா வயன் நம்மளை ஏற்றுப்பாளா அப்படின்ற மாதிரி டேக்கு செம்ம கன்ஃபியூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். எப்படி வயன் டேவை ஏற்றுக்கிறா, வயனுக்கு உண்மை தெரிய வருமா, தென் அவங்க மாமாவுக்கு வயனும் டேவை லவ் பண்ணுறது தெரிய வருமா
அப்புறம் வயன் பின்னாடி ஃப்யூச்சரில் அவள் என்னென்ன பிளான் வச்சுருக்கா, அவள் பெரிய ஆளாக வரணும்னு சொல்லிட்டு இருந்தாள். ஸோ வயனை பொறுத்த வரைக்கும் அவங்க மாமா சொன்ன மாதிரி அவள் பெரிய ஆளாக வந்து காட்டணும், ரிச் ஃபேமிலியாக வரணும் தான் வயனோட ஆசை. ஸோ அதனால் அவள் ரொம்ப ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அதெல்லாமே நெக்ஸ்ட் பார்ட்டில் வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஆமாம், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எஸ் வி நீட் நெக்ஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு. ஸோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தென் இன்ஸ்டா ஐடி, வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வாட்ஸ்அப் சேனலை நிறைய பேர் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க. மறக்காமல் வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ராமிஸ், எல்லாம் உடம்பு பார்த்துக்கோங்க. நான் என் உடம்பு பார்த்துக்கிறேன். தென் தண்ணி நிறையா குடிங்க, உடம்பையும் பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே ராமிஸ். ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. டடா, பாய்.